ரோமர் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரலும் நம்ம வாசிக்க போகிறோம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தார், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறவரும் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயங்கொள்ளுகளாக இருக்கிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன். இப்போது பவுல் சொல்கிறாரு, தேவனுடைய அன்பை விட்டு யாராலையும் என்னை பிரிக்க முடியாது. ஏன்னா அவருடைய இருதயத்துக்குள்ள ஆழமாக தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த அன்பின் நிமித்தமாக அவர் சொல்கிறாரு, என்ன வந்தாலும் சரி, மரணமாக இருந்தாலும் சரி, ஜீவனானாலும் சரி, தேவ தூதர்களாக இருந்தாலும் சரி, அதிகாரங்களாக இருந்தாலும் சரி, வல்லமைகளானாலும் சரி, நிகழ்காரியங்களானாலும் சரி, வருங்காரியங்களானாலும் சரி, உயர்வானாலும் சரி, தாழ்வானாலும் சரி, வேறு எந்த சிருஷ்டியாக இருந்தாலும் கர்த்தராகிய இயேசுவின் மேல் இருக்கிற அந்த அந்த அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்க மாட்டாது. இப்போ நமக்கு அந்த ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே வரணும். நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சிட்ருக்கிறோம், எதிராளிகளுக்குள்ள ஒரு நடுக்கம் ஒன்று உண்டாயிடுச்சு. இது ஆவியின் மண்டலத்தில் நடந்துகிட்டே இருக்குது. ஆவியின் மண்டலத்தில் நிறைய டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது. அதிகாரங்கள், துரைத்தனங்கள், வல்லமைகள், அந்தகார லோகாதிபதிகள், இந்த செக்ஷனாக பிரிஞ்சிருக்குது. இப்போது இது எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னா, மேலேருந்து கீழே வரலுமே எல்லாமே ஒரு ஆட்டம் கண்டு கொண்டு இருக்கிறது. அதை பார்க்கணுன்னா நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டாலொழிய அந்த பிசாசுடைய ராஜ்யத்தில் ஏற்பட்டிருக்கிற அந்த நடுக்கத்தை குறித்து உங்களால் அறிய முடியாது. நீங்கள் பயந்துக்கிட்டே தான் இருப்பீங்க. பவுல் சொல்கிறாரு, என்னை எந்த சக்தியாலும் என்னையும் தேவனையும் பிரிக்க முடியாது. காரணம், அவருடைய இருதயத்துக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு காரியம் இருக்குது. எனக்குள்ளே இருக்கிற பெரியவர். உலகத்தில் இருக்கிற பிசாசை விட, என்னை உபத்திரவப்படுத்துவனை விட, என்னை கொடுமைப்படுத்துகிறவனை விட, என்னை அழிக்க நினைக்கிறவனை விட எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். இந்த தைரியம் நமக்குள்ளே வந்துச்சுன்னா நம்ம ஸ்ட்ராங்காக எதிர்த்து நிற்போம். இதை நான் உங்களுக்கு தைரியப்படுத்தும்படியாக ஆவியானவர் இந்த நாளிலே உங்களுக்கு இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு சிலர் சொன்னாங்களாம், இந்த ஜெபத்தை நீங்கள் பண்ணாதீங்க. பில்லிகிட்ட சொன்னாங்களாம், இந்த ஜெபத்தை பண்ணாதீங்க, பண்ணிங்கன்னா பெரிய பிரச்சனையை நீங்கள் எதிர்பார்க்கணும். பிசாசு உங்களை சும்மா விட மாட்டான். அதற்காகவா கர்த்தர் பிசாசு தலையை நசுக்கினாரு? ஹல்லேலூயா. பிசாசுடைய தலையை கர்த்தர் என்ன பண்ணார்? இயேசு சிலுவையில் நசுக்கிட்டார். தலை நசுக்கப்பட்டவன் தான் அந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கிறான். நம்ம பிசாசை பார்த்து பயப்படுறோம், வியாதியை பார்த்து பயப்படுறோம். அதையெல்லாம் பார்த்து நீங்களும் நானும் பயப்படுவதற்காக தேவன் நம்மை அழைக்கவே இல்லை. பிசாசுடைய ராஜ்யத்தில் ஒரு நடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. நம்ம ஜெபிக்க ஆரம்பித்த உடனேயே, ஜெபிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவனுக்குள்ள ஒரு நடுக்கம் வந்துச்சு. இப்போ இன்னும் அதிகமாக நடுக்கணும். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா, தன்னை நடுங்காதவனாக தன்னை அப்படியே இறுக்கி வச்சுக்கிட்டு நம்மளை பயப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு ஊரில் ஒரு பெரிய மனுஷன், அவர் ரொம்ப பாட்டச்சாட்டமாக ஒருத்தர் இருந்தாராம். அவரை பார்த்து அந்த பசங்கள்லாம் ரொம்ப பயப்படுவானுங்க. அவர் என்ன பண்ணுவார், ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அந்த பக்கம் போகிற வரவங்களெல்லாம் மிரட்டி கையில் இருக்கிற காசுலாம் பிடிங்குவார். அப்போது ஒரு சின்ன பையன் பார்த்தா, இவர் என்ன இவ்வளோ தூரம் பயப்படுறாரு, இவர்கிட்ட என்ன தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கலான்ட்டு அவரை கொஞ்ச நாளாக அப்படியே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தான். அவருக்கு 2 காலுமே இல்லை. ஆனால் கால் இல்லாதவன் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, சேரில் உட்காந்துக்கிட்டு, டேய் வந்தனை பிச்சு விடுவேன், கொடுத்துட்டு போயிடு, மரியாதையை கொடுத்துட்டு போயிடு அப்படின்னு எல்லாத்தையும் பிடுங்குவாரான். அப்போ இந்த பையன் போயிருக்கிறான், என் கையில் காசு இருக்குது, நான் அவனை கொடுக்க மாட்டேன் அப்படின்னானா. டேய் நான் யாருன்னு தெரியுமா, உன்னை யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னானா இவன். அந்த பையன் அடிச்சிடுவேன், சரி எங்கே அடி பார்க்கலாம் அப்படின்னா. அவனுக்கு கால் இருந்தால் தானே ஏஞ்சி வருவான். அவனே கால் இல்லாமல் உட்காந்துக்கிட்டு அங்கே பிச்சை கேட்டுட்டு இருக்கிறவன் நாட்டம் இருக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பையனை அவனை துரத்தலான்னா முடியல. அந்த பையன்தான் அவனை பயங்கரமாக கேவலப்படுத்தி எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்படுத்தி அவன் யாருன்றதை அந்த ஊரில் இருக்கிற ஜனங்களுக்கு சொல்லிட்டான். இப்படி தான் நம்மளை எதிர்க்கிறதான பிசாசு, அவனுக்கு கால் இல்லை,
அவனுக்கு யோசிக்கிறதுக்கு மூளை இல்லை. ஏன்னா அவனுடைய தலை நசுக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய தலையை நசுக்கும்படியாகவே இயேசுவனுடைய தலையில் முள் கிரீடம் வைக்கப்பட்டது. அவனிடத்துல எல்லாவற்றையும் என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் உரிந்து கொண்டார், சிலுவையில் உரிந்து கொண்டார். கொலோசியரில் நம்ம பார்க்கிறோம் பாருங்க. கொலோசியர் ரெண்டாம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கலாம் பாருங்க. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையிலத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அப்போது அவன் இயேசு கிறிஸ்துவுடைய ஆடையெல்லாம் உரிந்து கொண்டு அப்புறம் அரை நிர்வாணமாக சிலுவையில் அடிக்க வச்சான். இயேசு செத்துட்டார் அப்படின்னு அவனுக்கு ஒரு பெருமூச்சு, இவ்வளோதான் முடிஞ்சது அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் உயிரோடு எழுந்த பொழுது அவன் மேலே போத்து கொண்டிருந்ததான அவனுடைய ட்ரெஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணார்? ஆண்டவர் உரிந்து கொண்டார். அவன் கையில் இருந்ததான அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் கர்த்தர் என்ன பண்ணார்? தன்னுடைய கரங்களில் எடுத்து அதை நம்முடைய கைகளிலே கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்ம அதிகாரம் பெற்றுமே நாம் ஒன்றும் இல்லாதவங்க போல நீங்களும் நானும் பயந்து கொண்டே இருக்கிறோம். நம்மை குறித்து பிசாசுடைய ராஜ்யத்தில் ஒரு நடுக்கம் ஒன்று உண்டாயிருக்கிறது. நீங்களும் நானும் அரசாளும்படியாக, ஆட்சி செய்யும்படியாக, அதிகாரம் செய்யும்படியாகவே கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரம் 3 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 3 வசனங்கள். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். ஏன் கலங்கணும்? யூதருடைய ராஜான்னு ஒருத்தர் பிறந்துட்டாரு. அவர் பிறந்த பொழுது உரித்ததான அந்த நட்சத்திரம் எங்களை வழி நடத்தி கொண்டு வந்தது. எங்களுக்கு தெரியும் ஒரு ராஜா இந்த இடத்துல பிறந்திருக்கிறாருன்னு அப்படின்னு சொன்னவனே அந்த இடத்தை ஆண்டு கொண்டிருக்கிறதான அந்த ஏரோதுக்கும் அந்த எருசலேம் நகரத்தாருக்கும் ஒரு பெரிய கலக்கம் உண்டாயிடுச்சு. இதை போல தான் இந்த நாளில் நீங்களும் நானும் ஜெபிக்க துவங்கின உடனே மேலே இருக்கிற வானமண்டலத்தில் இருக்கிற அந்தகார லோகாதிபதிகள், பொல்லாத ஆவியின் சேனைகள், அதிகாரங்கள், துரைத்தனங்கள், இவைகள் எல்லாத்துக்குமே ஒரு நடுக்கம் உண்டாகி கொண்டு இருக்கிறது. ஏன்னா இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது ஒரு நட்சத்திரம் ஒன்று உண்டாச்சு. நம்ம ஒவ்வொருத்தருமே தாயின் கருவில உருவாகுவதற்கு முன்பாகவே நம்மளை ஒரு நட்சத்திரத்தோடு தான் ஆண்டவர் பிறக்க வச்சிருக்கிறார். இது நமக்கு தெரியல. இதுதான் போய் ஆண்டவர் அறியாத ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தை பிறந்த உடனே போய் என்ன பண்ணுவாங்க, அவன் ஜாதகக்காரங்கிட்ட போய் இந்த பிறந்த பையனுடைய அந்த 4 நட்சத்திரம் என்னன்னு கேட்டு அவன் எழுதி வச்சுக்குவான். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அது இல்லை, இருக்குது ஆனால் தெரியல. உங்களுடைய 4 நட்சத்திரம்லாம் எங்கே இருக்குதுன்னா தேவனுடைய வசனத்தில் இருக்குது. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன், உன்னை அப்போஸ்தலனாக தெரிந்து கொண்டேன், உன்னை சுவிசேஷகனாக தெரிந்து கொண்டேன், உன்னை போதகனாக தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரை குறித்தும் கர்த்தர் ஒரு நட்சத்திரத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார். இதை பார்த்ததான சத்துரு எப்படி இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அவங்களுக்கு ஒரு நடுக்கம் உண்டாச்சோ அதை போலவே நம்முடைய எதிராளிகளுக்கு ஒரு நடுக்கம் உண்டாயிருக்கிறது. நீங்கள் நம்புறீங்களா இல்லையான்னு தெரியல, ஆனால் நான் நம்புகிறேன். நம்ம ஒவ்வொருத்தரை குறித்தும் ஆண்டவர் ஒரு நோக்கம் இல்லாமல் நம்மை உருவாக்கவில்லை. ஹல்லேலூயா. ஒருவேளை இப்போ தாயின் கரு உண்டான உடனே தாய்க்கு தெரியாது, தகப்பனுக்கு தெரியாது தங்களுடைய வாரிசு ஒன்று உருவாகுதுன்னு சொல்லி. அது கொஞ்சம் நாளாகி ஒரு சிம்டம்லாம் தெரிஞ்ச உடனே தான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போய் டாக்டர்கிட்ட போவாங்க. அவங்க பார்த்துட்டு எக்ஸ்ரே ஸ்கேன் எடுத்துகிட்டு உங்களுக்கு நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீங்கன்னு அப்போ தான் தெரியும்.
அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு லேசாக தெரியும் ஏதோ ஒரு சிம்டம் எனக்கு உடம்புல நடக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறீங்க, டாக்டர்கிட்ட போய் பார்க்குறீங்க. டாக்டர் சொல்கிறாரு, உங்களுடைய கர்ப்பத்தில் ஒரு கரு உண்டாயிருக்கிறது. அது இன்னும் தெளிவாக சொல்லுவாங்க, உனக்கு 2 கரு இருக்குது, உனக்கு 3 பிள்ளைங்க இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு மேலே அவங்களால ஒன்றுமே சொல்ல முடியல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை குறித்து நான் வைத்திருக்கிறதான எண்ணம் அது வானத்தையும் பூமியை விட உயர்ந்ததாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம மேலே இருக்கிற நட்சத்திரத்தை கர்த்தர் ஒரு நோக்கம் இல்லாமல் நமக்கு அந்த நட்சத்திரத்தை நமக்கு கொடுக்கலைங்க. நம்ம எல்லார் மேலேயும் ஒரு நட்சத்திரம் இருக்குது. ஹல்லேலூயா. அதை பார்க்கும்படியாக ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு மேலே நீங்கள் என்ன அழைப்பு வைத்திருக்கிறீங்க, என்ன நோக்கத்திற்காக இந்த பூமியில் என்னை தெரிந்து கொண்டீங்க. எங்கள் தாயின் வயிற்றில் நீங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடியே என்ன பெயர் சொல்லி அழைச்சிட்டீங்க. பெயர் வச்சுட்டாரு. நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இன்ன பெயர் என்று சொல்லி அவர் வச்சுட்டார். அப்போ பிசாசுக்கு நல்லா தெரியும், இவளின் ராஜ்யத்தில் இருக்கிற வல்லமைக்கும் உங்களுடைய கர்ப்பத்தில் அந்த கருவில் உண்டான அந்த குழந்தையை குறித்து பிசாசுக்கு நல்லா தெரியும். அவனுக்கு ஒரு நடுக்கம் வந்துட்டு இருக்குது. அதை உணர முடியாதபடி நம்ம பாட்டுக்கு கேஷுவலாக போயிட்டே இருக்கிறோம். நம்ம எல்லாரும் கொடுத்து உங்களுடைய குழந்தைகளை குறித்து, உங்களுடைய கருவில் இருக்கிற அந்த கருவை குறித்து கர்த்தர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அந்த நோக்கம் இல்லாமல் கர்த்தர் உங்களுக்கு அந்த குழந்தை அந்த கருவை கொடுக்கலிங்க. அதனால் நீங்கள் தைரியமாக தேவ சமூகத்தில் எழுந்து நின்று தேவனை ஆராதிக்கணும், ஜெபிக்கணும். அந்த குழந்தை சாதாரண குழந்தை இல்லை. அது அந்த குழந்தையை குறித்து கேட்குறாங்க, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? இப்போ பிசாசு அர்த்தம் கேட்குறான். அவனுக்கு எங்கேன்னு தெரிஞ்சிடுச்சு. பிசாசுக்கு தெரியும் உங்கள் வயிற்றில் இருக்கிற குழந்தை எப்படிப்பட்டது, உங்களுக்கு பிறந்த உங்களுடைய பையன் எப்படி, உங்களுடைய மகன் எப்படி, அதை குறித்து என்ன தேவன் திட்டம் வைத்திருக்கிறாருன்னு சொல்லி பிசாசுக்கும் தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும். ஆனால் தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னை நற்கிரியைகளை செய்யும்படியாகவே நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். நம்ம ரோமரில் வாசிக்கிறோம் இல்லைங்களா? ரோமரில் பாருங்கள், இல்லை எபேசியரில் நினைக்கிறேன், எபேசியரில் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்கள். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். உங்களை எதற்காக தெரிந்து கொண்டாரு? நற்கிரியைகளை செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை நம்முடைய கண்களினால் பார்க்கவும் இல்லை, செவிகளினால் கேட்கவும் இல்லை, இருதயத்தில் அந்த எண்ணம் தோன்றவும் இல்லை. ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, உலக தோற்றத்திற்கு முன்னமே இந்த 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 தகப்பனுக்கு, இந்த தாய்க்கு இந்த பிள்ளை அப்படி பிறக்கணும்னு சொல்லி ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு தான் உங்களுடைய பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார். ஆனால் அந்த பிள்ளைகளை குறித்து நம்ம கொஞ்சம் கூட கவனம் இல்லாமல், கரிசனம் இல்லாமல் அந்த பிள்ளைகளை இஷ்டத்துக்கு நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கிறோம். அது இப்போ ரொம்ப செல்லமானது. நம்ம அது செல்லத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது தேவனுடைய நோக்கம் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேற முடியாதபடிக்கு பிசாசு என்ன பண்ணிட்டு இருக்கிறான், தடை பண்ணி கொண்டே இருக்கிறான். அதனால் நீங்கள் பிறந்ததான பிள்ளைங்க, பெரிய பிள்ளைங்களாக இருக்கலாம் அவங்க பிள்ளைங்க, நீங்கள் இப்போது ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆண்டவரே, நீங்கள் எனக்கு இந்த பையனை கொடுத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, நீங்கள் இந்த மகளை கொடுத்ததுக்கு எனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நிறைய பேர் பிள்ளைங்களை திட்டுவாங்க, நீ எதுக்கு தான் வந்து எனக்குன்னு பிறந்தியோ, என் வயிற்றில் ஏன் பிறந்த அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். அப்போ கர்த்தர் சொல்கிறதான, கர்த்தர் தருகிறதான அந்த ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக நம்ம சாபமான வார்த்தைகளை நம்முடைய பிள்ளைகள் மேலே நம்ம சொல்லிடுறோம். அப்படி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? நிறைய பேர் அப்படி நம்ம சொல்லியிருக்கோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதுக்கு நம்ம விரும்பாத காரியங்களை அதை செய்யும் பொழுது நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், மனசிலிருந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த வார்த்தைகள் எல்லாமே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் மேலே பழித்து கொண்டு இருக்கிறது. அதனால தான் நீங்கள் என்ன ஜெபம் பண்ணாலும் இந்த குறிப்பிட்டதான அந்த சாபத்திலிருந்து நீங்கள் வெளியே வராத வரலும் அந்த நீங்கள் சொன்னதான சாப வார்த்தைகள், அதுக்கப்புறம் ஸ்கூலில் டீச்சர் சொன்னது, அதிகாரிகள் சொன்னது, இப்படி நிறைய சாப வார்த்தைகள் ஒவ்வொரு மேலேயும் இருக்கிறது. அந்த சாப வார்த்தைகளெல்லாம் நீங்களும் நானும் கேன்சல் பண்ணாமல் நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையை நன்றாக பார்க்க முடியாது. ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்கலாம், ஆனால் பின்னாடி நாட்களில் என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. பிசாசுக்கு தெரியும். அவன் திட்டமெல்லாம் வச்சிருக்கிறான், நிறைய காரியங்களை அவன் செய்து வைத்திருக்கிறான்.
நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல, வியாபாரம் செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, பழகிற இடத்துல அவன் அதற்கென்று சில ஆத்துமாக்களை அவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறான். உங்கள் பிள்ளை போய் படிக்கும், இந்த காலேஜில் படிக்கும், நல்லா படிக்கிற பிள்ளை, அந்த பிள்ளையினுடைய ஸ்டார் இப்படி ஒரு நட்சத்திரம், கத்தர் இப்படி ஒரு எதிர்காலத்தை வச்சிருக்கிறாரு. அப்போ அதை கெடுக்கணும். அப்போ என்ன பண்ணு, அந்த பையனோட பழகிற மாதிரி ஒரு பொண்ணு அந்த இடத்துல கொண்டு வந்து செட் பண்ணுவான். அந்த பிள்ளையோடு பழகிற மாதிரி ஒரு ஆணை கொண்டு வந்து அந்த இடத்துல செட் பண்ணுவான். நமக்கு தெரியாது. இந்த பிள்ளைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசித்து லவ் பண்ணி, காதல் பண்ணி, கல்யாணம் பண்ணி, கடைசியாக அந்த கல்யாணம் பிரிஞ்சு பெரிய பிரச்சனை வந்து நிறைய குடும்பங்கள் அப்படி தான் சீரழிந்து போயிருக்கிறது. அப்போது நம்ம இப்போ இருந்தே நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஆண்டவரே, எனக்கு கொடுத்ததான என் சந்ததியை குறித்து நீர் ஒரு நோக்கம் இல்லாமல் எனக்கு இந்த சந்ததியை நீர் கொடுக்கவில்லை. இதை நான் உம்முடைய சித்தத்தை அறிந்து அதன்படி நடக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்கணும். இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை சீரழிந்தது போலவே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் சீரழியும். பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழிந்தது போலவே பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் சீரழியும். ஆனால் அந்த சந்ததியை கர்த்தர் தனக்கென்று தெரிந்து கொண்டு முன்னதாகவே எல்லாவற்றையும் ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிறார். அதை உணர முடியாதபடி நம்முடைய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறபடினாலே அட்லீஸ்ட் அந்த பிசாசுடைய ராஜ்யத்தில் அந்த நடுக்கம் வந்ததுனாச்சு நமக்கு தெரிஞ்சிருக்கலாம் இல்லைங்களா? உங்களுடைய பிள்ளை பிறக்கும் பொழுது உங்களுடைய கரு உண்டாகிறதுக்கு முன்னாடியே பிசாசு ஒரு திட்டத்தோடு தான் உங்களுடைய பிள்ளையை கண்காணித்து கொண்டே இருக்கலாம். ஆனால் தான் நிறைய குழந்தைங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி கரு சிதைவு வந்துடுதா, அபார்ஷன் ஆகிடுது, இல்லைன்னா அந்த விரும்பாத பிள்ளைகளாக பெற்றெடுக்கிறாங்க, இல்லைன்னா அந்த பிள்ளைகளை தூக்கி போட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் இன்றைக்கி இந்த நாட்களில் சர்வசாதாரணமாக நடப்பதற்கு காரணம் அந்த பிள்ளைகளை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தையும் தீர்மானத்தையும் உங்களுடைய சந்ததியில் அந்த ஆசீர்வாதம் வர முடியாதபடிக்கு உங்களை தடை செய்யும்படியாக சத்துரு ஒரு நோக்கத்தோடு உங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அப்போ நம்ம எவ்வளோ அதிகமாக ஜெபம் பண்ணணும் இல்லைங்களா? நம்முடைய ஜெப குறைவு தான் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் விதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. இதை உணர முடியாமல் நம்ம என்ன பண்ணிடுறோம், மனுஷர்கள் மேலே குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். என்னை பெற்றவங்க சரியில்லைங்க, எங்கள் அப்பா நல்ல ஒரு வசதியாக இல்லைங்க, எங்கள் அம்மாவை எப்போயுமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, எங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க எப்பயுமே எங்கள் கூட பிரச்சனைக்கே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. யார் என்ன வந்தாலும் சரி, நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிற மனுஷர்களோடு அல்ல, வான மண்டலங்கள் இருக்கிற பொல்லாத ஆவியின் சேனைகளோட ஒருத்தம் இல்லை, பெரிய சேனையே இருக்குது நமக்கு எதிராக. ஆனால் தான் ஒரு பிரச்சனை முடிஞ்ச உடனே பிரச்சனை தீர்ந்துருச்சேன்னு நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற பாருங்க, அடுத்த செகண்ட் அடுத்த ஒன்று வரும். பிசாசு ஒவ்வொன்றா அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கிறான். ஒன்று அனுப்புகிறான், நீங்கள் வெட்டி வீழ்த்திட்டீங்க, அடுத்தது அனுப்புகிறான், நீங்கள் வெட்டி வீழ்த்திட்டீங்க, அடுத்தது அனுப்புகிறான். நம்ம அப்படியே கொஞ்சம் சோர்ந்து போயிடுறோம், ஜெபிக்க மறந்துடுறோம், ஜெப ஆவியே நம்மளை விட்டு எடுத்து போட்டுறான். சோர்வு வந்துடுது, மூளை பகுதியில் ஒரு சோர்வு வந்துடுது. நேற்று ஜெபத்தில் கூட நான் இந்த மூளை பகுதிக்காக நான் ஒரு காரியங்களை சொல்லி நான் ஜெபம் பண்ண, நீங்கள் அந்த ஜெபத்தை கேட்டு பாருங்கள், மூளை பகுதியில் எத்தனை தாக்கங்கள் இருக்கிறது என்று சொல்லி. அந்த மூளை பகுதியை கெடுக்கும்படியாகவே அது ஒரு பிசாசு ஒன்று இருக்குது. அந்த பிசாசு வனாந்தரத்தில் வருகிற அம்பு என்று சொல்லி அதற்கு பேராக இருக்கிறது, மூளை பகுதியின் பிசாசு. இதெல்லாம் தெரியாமல் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், அது என்ன பண்ணும், ஒரே நேரத்தில் பல காரியங்களை சிந்திக்கும். இதை செய்யலாம், அதை செய்யலாம், அதை செய்யலாம், இதை செய்யலாம்னு சொல்லி கடைசியில் எதுவுமே செய்ய முடியாமல் போயிடும். நல்ல 2 விதமான எண்ணங்களில் மாறி மாறி போயிட்டே இருப்பாங்க. அவங்களால உருப்படியாக ஒரு இடத்துக்கு போய் சேர முடியாது. இதற்கெல்லாம் காரணம் நம்ம வேற யாரையும் குறை சொல்லலை, நம்முடைய மூளை பகுதியை இயேசுவின் இரத்தத்துக்குள்ளே நம்ம பாதுகாக்கப்படவில்லை என்று சொன்னால், அந்த மூளை பகுதிகளுக்குள்ளே உள்ள நுழைகிறதான தீமை செய்கிற வல்லமைகள் உங்களை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தையும் தீர்மானத்தையும் நோக்கத்தையும் அறிந்ததான சத்துரு உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் சீரழிக்கும்படியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அப்போ இந்த காலை வேளையில் நான் ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். நாம் எல்லாருமே ராஜாக்களும் ராஜாத்திகளுமாக இருக்கிறோம். அதுதான் நம்ம 1 பேதுருவில் நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா, அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர். தேவன் நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளுமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். ராஜாக்களை எதற்காக ராஜானா யாரு, அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட தேசத்தை, ஒரு குறிப்பிட்ட பகுதியை அவன் ஆளுகை செய்வான். உங்களை ஒரு ராஜாவாக ஏற்படுத்தியிருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற குடும்பத்தை நீங்கள் ஆளுகை செய்யணும். உங்களுக்கு கொடுத்துக்கிற தொழிலில் நீங்கள் ஒரு ஆளுகை செய்யணும், ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணுன்றதுக்காக தான் கர்த்தர் உங்களுக்கு அந்த பகுதியை கொடுத்துருக்கிறாரு. அவங்களுக்கு நிறையா கொடுத்துருக்கிறாரு, எனக்கு கொஞ்சமாக கொடுத்துருக்கிறாரு. கொஞ்சமாக கொடுத்தாலும் சரி, நிறையமாக கொடுத்தாலும் சரி, அதை வச்சு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் டெவலப் பண்ணுறீங்கன்றது தான் கர்த்தருடைய சமூகத்திலேருந்து உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதமாக இருக்குது. ஒருத்தனுக்கு 5 தாளந்து கொடுக்குறாரு,
இன்னொருத்தனுக்கு 2 தாலந்து கொடுக்குறாரு, இன்னொருத்தனுக்கு 1 கொடுக்குறாரு. அப்போது நம்மளை குறித்து ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அப்போது இந்த 2 தாலந்து வாங்கியிருக்கிறவன் 5 தாலந்து அவனுக்கு மாத்திரம் 5 கொடுத்துருக்கிறாரு, எனக்கு 2 தான் கொடுத்துருக்கிறாரு. அவன் உட்காந்துக்கிட்டு இருந்திருந்தானா அந்த 1 தாலந்து வாங்கினவன் நிலைமை தான் அந்த 2 தாலந்து வாங்கினவனுக்கு உண்டாயிருக்கும். ஆனால் என்ன பண்ணான், அவன் கையில் கொடுக்கப்பட்டதான அந்த வரங்களை வல்லமைகளை அவன் சரியாக உபயோகப்படுத்தி அந்த 2 தாலந்தை அவர் 4 தாலந்தாக பண்ணான். 5 தாலந்துக்காரர் வேற ஒரு 5 தாலந்தை உருவாக்கினார். அப்போது நம்ம எல்லார் மேலேயுமே ஒரு அழைப்பு இருக்குதுங்க. அது ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரி ஆண்டவர் கொடுப்பார். அதனால் இல்லாததை குறித்து நம்ம ஏக்கப்படக்கூடாது. நம்ம கையில் இருக்குது, என்ன இருக்குது, உன் கையில் என்ன இருக்குது, கையில் என்ன இருக்குது, ஹல்லேலூயா, உனக்குள்ள என்ன இருக்குது, உனக்குள்ள என்ன இருக்குது, தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறாரு. அவரை கொண்டு நீ என்ன பண்ணலாம், உன்னுடைய வியாபாரத்தை செய்யலாம், உன் தொழிலை செய்யலாம், உன் குடும்பத்தை நடத்தலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஏன்னா நீ அந்த இடத்துக்கு நீ ஒரு ராஜா. அந்த குடும்பத்தின் மேலே கர்த்தர் உன்னை ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அதை உணர முடியாதபடி நம்முடைய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது பிசாசு நடுங்கிறது நமக்கு தெரியாது. நம்மை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டமும் நமக்கு தெரியல. பின்ன என்னதான் தெரியும், நமக்கு பார்க்கறதான இந்த உலகம், அழிந்து போகிறதான உலகங்கள், சீரழிந்து போகிற குடும்பங்கள், கெட்டு போகிறதான பிள்ளைகள், இதை பார்த்து 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 நம்முடைய பிள்ளைகளை அந்த பிள்ளைகளுக்கு ஒப்பிட்டு நம்ம பேசுவோம். அந்த பிள்ளை பாரு எப்படி இருக்குது, உனக்கு எப்படி இருக்குது பாரு. அந்த பிள்ளையை விட இந்த பிள்ளைக்கு உயர்ந்த அந்தஸ்து வைத்திருக்கிறார் கர்த்தர். அதை பார்க்க முடியாததுனால தான் நீங்கள் பார்க்குற காரியத்தை குறித்து நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த பையன் நல்லா படிக்கிறான், ஆண்டவர் இல்லாத அந்த பையனை நல்லா படிக்கிறான்னா ஆண்டவரை ஆராதிக்கிறதான உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உங்கள் பிள்ளை எப்படி படிக்கும்? எகிப்திற்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறேன் என்று சொல்கிறாரு. எகிப்திற்கு வரதான எந்த வியாதியும் உன்னை தொடாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்களும் நானும் இஸ்ரவேலாக இருக்கிறோமா? கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை படித்துக் கொள்கிறோமா? அதை தியானிக்கிறோமா? அதை வாசிக்கிறோமா? அப்படின்னா அது இல்லவே இல்லை. அப்போ எப்படி தேவனிடத்திலிருந்து நம்மளால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? தேவன் கொடுத்ததான அந்த இடத்துல எப்படி நீங்கள் ஆட்சி செய்ய முடியும்? எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு ஒன்றுமில்லாதவனாட்ட இருக்கிறோம். கர்த்தர் நம்மளை தெரிஞ்சு கொண்டாரு. இருக்கிறவர்களை வெட்கப்படுத்தும்படி இல்லாத நம்மை தெரிந்து கொண்டார். படித்தவர்களை வெட்கப்படுத்தும்படி படிக்காத நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி பலனில்லாத உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ அழைத்ததான தேவன் அவர் உண்மை உள்ளவர், சர்வ வல்லவர். நம்மளை கொண்டு என்ன செய்யணும்னு சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை எப்படியும் நிச்சயமாக நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா. என் கண்ணு மூடத்துக்கு முன்னாடி நான் அதை பார்க்க போகிறேன். இப்போ இந்த ஊழியத்தை குறித்து கர்த்தர் ஒரு தரிசனம் கொடுத்துருக்கிறாருன்னா என் கண்ணு மூடத்துக்கு முன்னாடி நான் அதை பார்க்காம நான் இந்த உலகத்திலிருந்து போகிறது கிடையாது. அதுக்கு முன்னாடி என் உயிர் எடுக்கணும், நிறைய பிசாசு வரலாம், நிறைய திட்டங்கள் போடலாம். அந்த நேரத்தில் என் கண் அடைக்கப்பட்டிருந்து நான் திட்டத்தை விட்டு விலகி போயிருந்தாலும் கர்த்தர் என்னை மறுபடியுமாக அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி என்னை மறுபடியுமாக இந்த ஊழியத்துக்குள்ளே அழைத்து இந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அப்போ இதை குறித்து நான் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. காரணம், இதை தோற்றுவித்தவர், இதை எனக்கு கொடுத்தவர் யாருன்னா சர்வ வல்லவர். அவருடைய கரத்திலிருந்து தான் இந்த ஊழியத்தை நான் பெற்றிருக்கிறேன். இந்த ஊழிய ஸ்தலத்தை அவர் தான் எனக்கு கொடுத்துருக்கிறார். இந்த சபையை கர்த்தர் தான் கொடுத்துருக்கிறாரு. உங்களை தேவன் தான் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. அதனால் ஒருவேளை நீங்கள் போகிறீங்க, விலகி போகிறீங்கன்னா கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் உனக்கு கொடுத்ததை யாரையும் ஒருத்தரையும் உன் கையிலேருந்து யாரையும் பறிக்க முடியாது. உனக்குன்னு நான் எதெல்லாம் கொடுத்துருக்கிறேனோ அவங்கள யாராலையும் இந்த உலகத்திலேருந்து பிரிக்கவே முடியாது. பிரிந்து போயிருக்கிறாங்கன்னா அவங்க தங்களுடைய இஷ்டத்தின்படி பிரிந்து போயிடறாங்க. நீ அதை குறித்து கவலைப்படாது அப்படின்னு கடந்த நாட்களில் ஆண்டவர் என்னோடு சொன்னார். நான் அதை குறித்து ரொம்ப வேதனையோடு இருந்த பொழுது இந்த வேதனையை வேற ஒருத்தருக்கு சொப்பனத்தின் மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்தினாராம். என்ன ஆண்டவரே, இவ்வளோ இந்த இத்தனை சபை குடும்பங்கள்லாம் கொடுத்துருக்குறீங்களே, இவங்கெல்லாம் என்ன நம்பி தானே வந்திருக்காங்க, நான் என்ன இல்லை தேவனை நம்பி வரணும். அப்போது கர்த்தர் சிலர் வரும்பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே போனால் சுடுகாடு கிடைக்கும், இங்கே போனால் கல்யாணம் நடக்கும், இங்கே போனால் அது நடக்கும், இது நடக்கும்னு அதை நம்பி வந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்கணும். இங்கே இது கிடைக்கும் அது கிடைக்கும்னு நீங்கள் ஒருவேளை வந்திருந்தீங்கன்னா உங்களுடைய எண்ணத்தை மாற்றிக்குங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய முக்கியமான ஒரு பொருள் ரட்சிப்பு என்கிறதான அந்த ரட்சிப்பை தேவன் உங்களுக்கு இலவசமாக கொடுக்குறார். அதுக்கு நீங்கள் காசெல்லாம் செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ இலவசமாய் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்துக்கொள்ள தேவனிடத்தில் நம்ம கிருபையை கேட்கணும்.
தேவன் நம்ம மேலே ஒரு நட்சத்திரத்தை வச்சிருக்கிறாரு. அந்த நட்சத்திரத்தில் நம்முடைய வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்றதுக்காக உன்னை விசேஷித்தவனமாக உன் குடும்பத்துக்குள்ளே கொடுத்துருக்கிற, உன் பெற்றோருக்கு பிள்ளைகளாக கொடுத்துருக்கிறாரு. நான் உனக்கு பிள்ளையாக வந்து பிறந்தேன் பாரு அப்படின்னு நினைக்கக்கூடாது. உன் பெற்றோரை தேர்ந்தெடுக்கிற உரிமை உனக்கு கிடையாது. யாருக்கு உண்டு? தேவனுக்கு தான் உண்டு. தேவனுடைய சித்தம் இல்லாமல் நீங்கள் யாருமே, நானும் நீங்களும் யாரும் பிறக்கவே கிடையாது. ஹல்லேலூயா. நம்மளை குறித்து ஒரு தேவனுடைய சித்தம் வச்சிருக்க. என்ன சித்தம்? ஆளுகை செய்வதற்கு ராஜாக்களாக தேவன் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் ராஜாக்களாக இருக்கிறதான இன்னைக்கு நம்முடைய முகம் எப்படி இருக்குது? ராஜ கலையை இழந்து. இந்த சாதாரணமான பிள்ளைகளை பார்க்கலும் இந்த சேட்டு பிள்ளைங்களை ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி இருப்பாங்க பாருங்கள், நல்லா குழுன்னு அப்படியே வெள்ளை மாவு மாதிரி இல்லை? அப்போ அந்த பிள்ளைங்களை பார்த்தாலும் இது சேட்டு விட்டு பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம சேட்டு விட்டு பிள்ளைங்கள தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பரலோக ராஜ்யத்தினுடைய திட்டத்தின்படி கர்த்தர் நம்மளை பிறக்க வச்சிருக்கிறாரு. அதனால் நான் ரொம்ப கருப்பாக இருக்கிறேனே, நான் ஒல்லியாக இருக்கிறேனே, நான் படிக்காமல் இருக்கிறேனே இல்லை. கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை அவர் எப்படியும் நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா. ஆமாம், யோபுல நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? எனக்கென்று எதெல்லாம் முன்குறிச்சிங்களோ அதை எப்படியுமே என் வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்றி முடிப்பீங்க. ஒருவேளை முடியாதது போல சூழ்நிலை இருக்கலாம், பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாதபடி சூழ்நிலைகள் இருக்கலாம். சூழ்நிலைகளெல்லாம் பார்க்காதீங்க. உங்களை அழைத்தவர் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். அந்த பிள்ளைங்க மேலே நட்சத்திரத்தை வைத்திருக்கிறார். ஒரு லக்கை அந்த பிள்ளைக்கு என்று நியமித்திருக்கிறார். அப்போது என் பிள்ளைய ஆண்டவரே நீங்கள் எந்த நோக்கத்திற்காக எனக்கு கொடுத்தீங்களோ அந்த வழியில் நடத்துவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க, என் கண்ணை திறங்கன்னு சொல்லி நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆனால் இந்த குழந்தையை அழிக்கணும்னு சொல்லி ஏரோதிலிருந்து திட்டம் பண்ணுறாங்க இல்லைங்களா? அந்த 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. மத்தேயு அவன் என்ன பண்ணுறான், இப்படி ஒரு ராஜா பிறக்கிறாருனோனிய அவனுக்குள்ள ஒரு வயிற்றெரிச்சல் உண்டாயிடுது, அவனுக்குள்ள ஒரு கலக்கம் உண்டாயிடுது. ஆனால் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஏரோது 7ஆம் வசனம், ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரிக்கிறான். அவனுக்கு சில காரியங்கள் புரியல. இந்த நட்சத்திரம் எதுக்காக உருவானதுன்னு தெரியும், எதற்காக உருவாச்சு அப்படின்னு சொல்லி அவனுக்கு புரியல. அதனால் அந்த வேதத்தை அறிந்தவர்களிடத்துல, வேதப்பார்களிடத்துல அவன் கேட்குறான், திட்டமாக விசாரிக்கிறான், எந்த நாட்களில் அது உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து 8ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். அப்போது நம்மளை வழி அனுப்புறது கூட அவன் போதுமானவராக இருக்கிறான். நமக்கு வேண்டிய காரியத்தெல்லாம் செய்வான். உன் பிள்ளைக்காகவா நீ இதை பண்ணுற, பண்ணு 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 அப்படின்வான். நம்ம தேவனை அந்த நட்சத்திரத்துக்கு விரோதமாக நம்ம செயல்பட்டுக்கிட்டே இருப்போம். என் பிள்ளைய வந்து இந்த வேலை செய்யணும்னு ஒரு தேவன் ஒரு நோக்கம் வச்சுருப்பார், இல்லைன்னா இந்த நோக்கத்திற்காக தேவன் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்துருப்பாரு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தேவனுடைய நோக்கத்தை புரியாதபடிக்கு உங்களுடைய மனதிலே தோன்றுகிற எண்ணத்தின்படி உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அனுப்புகிறீங்க. அது பிரச்சனையில் தான் முடியும். ஆனால் நீங்கள் தேவனிடத்தில் கேட்கணும், எதை செஞ்சாலும் அவர்கிட்ட கேட்கணுங்க, என் பிள்ளைய என்ன படிக்க வைக்கணும். நிறைய பேர் இங்கே படித்தவங்க அவங்க படித்த வேலையை விட்டுட்டு வேறு வேலையில் போய் செஞ்சிட்ருக்காங்க. ஏன்? படிக்கும் பொழுது அவங்க ஒரு ஆண்டவரிடத்தில் ஒரு இந்த அளவுக்கு நமக்கு ஞானமும் இல்லை. ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே நீங்கள் எதற்காக என்ன படிக்கணும்னு எனக்கு ஒரு திட்டம் வச்சுருக்கிறீங்க ஆண்டவரே, அதை எனக்கு காண்பீங்கன்னு நம்ம அதை படிச்சிருந்தா அழகாக நம்மளை நடத்திக்கிட்டே போவார். ஆனால் நம்மளுடைய இஷ்டத்தில் நம்மளாக சில கற்பனை பண்ணிக்கிட்டு இதை படிக்கலாம், அப்படி படிக்கலாம், இது இப்படி உலகத்தில் நல்லா ட்ரெண்டாக இருக்குது, இதை படித்தா இப்படி போயிடலாம், அதை படித்தா அப்படி போயிடலாம், ஃபாரினுக்கு போயிடலாம், வேலை நிறைய கிடைக்கும், அங்கே போனால் 50,000 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு நீங்களும் நானும் பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அது முடியவே முடியாது. ஒரு வேளை இப்போ ஆரம்பத்தில் உங்களை என்ன பண்ணுவான்னா, இவன் என்ன பண்ணுறான் பாருங்கள், பிள்ளையை குறித்து விசாரிச்சுட்டு திட்டமாக விசாரிச்சுட்டு எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்புகிறான். நீங்கள் விரும்புகிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்களை அனுப்புவான். ஆனால் அனுப்பிட்டு வரும்பொழுது ஒரு பிளான் வச்சுருக்கிறான், அவன் சாகடிக்கணும், எப்படியாச்சும் இந்த குழந்தைய சாகடிக்கணும்.
ஆனால் ஒருவேளை நீங்கள் அனுப்பியிருந்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுங்கள், ஆண்டவரை என் பிள்ளைகளை குறித்து நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க, அதுக்கு ஒரு நட்சத்திரத்தை வச்சு கொடுத்துருக்கிறீங்க. அந்த நட்சத்திரத்தை எந்த அசுத்த வல்லமைகளும் அதை அழிக்க முடியாது. இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்குறேன். நான் இதுவரை செய்த தவறுகளை இனிமேல் செய்ய போகிறது கிடையாது. நீங்கள் எனக்கு எந்த நோக்கத்திற்காக இந்த பிள்ளையை கொடுத்தீங்களோ அந்த நோக்கத்தில் நான் நடத்த எனக்கு உதவி செய்யுங்க. எந்த நோக்கத்திற்காக இந்த குடும்பத்தை கொடுத்துருக்கிறீங்களோ அதை ஆளுகை செய்ய எனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறீங்க. ஏன்னா ராஜாவாக உங்களை உண்டாக்கி இருக்கிறார், ஏற்படுத்தி இருக்கிறார். ராணியாக உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். நீங்க ராஜாவா இல்லை, ராணியா இல்லை. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆஃபீஸருக்கு தான் தாசில்தார் ஆகிறதுக்கு, அம்சருக்கு தான் தெரியாது உங்களுக்கு, அம்சருக்கு தான் கழுத மேய்க்கிறதுக்குன்னு. அப்போ நம்மள ராஜாக்களும் ஆண்டவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். எனக்கு ஆசை, ஆனால் என்னுடைய அம்சம் எப்படி இருக்குது? கழுத மேய்க்கிறதுக்கு தான் என்னுடைய அம்சம் இருக்குது. என்னை கொண்டு போய் ராஜாவை உட்கார வச்சா என்னால் ராஜ்யம் நடத்த முடியுமா? நான் கழுதை தான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் நாங்கள் போய். ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும், எதற்கும் உதவாததான உங்களையும் என்னையும், பலனில்லாத உங்களையும் என்னையும், பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படியாக, படிக்காத உங்களை படித்தவர்களை வெட்கப்படுத்தும்படியாக, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆட்சி செய்யும்படியாக, அரசாட்சி ஆளுகையில் இருக்கும்படியாக நீங்களும் நானும் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறோம், பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்துவை ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறக்க வச்சிருக்கலாம். இயேசு கிறிஸ்து ஏழை குடும்பத்தில் பிறந்தார். அந்த ஊரில் வேற பெரிய பெரிய ஆஃபீஸருங்க நிறைய பேர்லாம் இருந்திருக்கிறாங்க. அவங்கக்கிட்டலாம் கொண்டு போய் பிறக்க வைக்கல, ஏழை குடும்பத்தில் பிறக்க வச்சார். அவங்க பிறக்கும் பொழுது அவங்களுக்கு இடம் கூட இல்லை. சத்திரத்தில் போய், முன்னணையில் போய், மாட்டு கொட்டைகளில் கொண்டு போய் அவரை போட்டாங்க. இதை உணர முடியாதவங்க நிறைய பேர் கிறிஸ்துமஸ் கொண்டாடிக்கிட்டே இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிறந்துட்டார், இயேசு பிறந்துட்டார். நல்லதுதான், பிறந்தார். எதற்காக பிறந்தார்? எதை நமக்கு உணர்த்து வைப்பதற்காக பிறந்தார். நீ பிறக்கும் பொழுது உன் மேலே ஒரு நட்சத்திரம் இருக்குதுப்பா. அந்த நட்சத்திரத்தை கண்டு பிசாசுடைய ராஜ்யத்தில் ஒரு கலக்கம் உண்டாயிடுச்சு. நீ அதை பார்த்துட்டு பயந்துக்காத. நீ என்ன பண்ணு, என்ன மாத்திரம் நோக்கி பாரு. எனக்காக உனக்காக நான் நியமித்திருக்கிற அந்த வேலையை நீ அறிந்து கொள். இயேசு கிறிஸ்து கூட போய் ஒரு கல்யாண வீட்டில் தண்ணியை திராட்சை ரசமாக மாற்றும் பொழுது அவங்க அம்மா சொல்கிறாங்க, அவங்களுக்கு திராட்சை ரசம் குறைஞ்சி போயிடுச்சான்னு. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல தெரியுங்களா? ஸ்ரீ உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. அப்போ அவர் ஒரு வேலையாக வைத்திருக்க ஒரு நேரத்தை வச்சிருக்கிறாரு. அந்த நேரத்தில் உங்களை சரியாக உயர்த்துவார். அதுக்கு முன்னாடி உங்களை தூக்கிட்டு போக மாட்டார். நீங்கள் இருக்கிற இடத்துல தான் இருப்பீங்க. குப்பை மேட்டில் இருக்கிறீங்க, மண்ணில் இருக்கிறீங்க, தூசியில் இருக்கிறீங்க. ஆனால் உங்களை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். உங்களுடைய உயர்ந்த கோபுரத்தில் வைக்கும்படியாகவே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர், நிறைய பேர் ஏன் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறீங்க? உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டாக வேண்டாமா? கர்த்தாவே, என்னை ராஜாவா ராணியாக நியமித்திருக்கிறீர், என் குடும்பத்தை ஆளுகை செய்யும்படியாக கர்த்தர் என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த பிரதேசத்தையே நீங்கள் ஆளுகை செய்யணும். ஒருவேளை உங்களுடைய ஏரியாவில் நீங்கள் ஒரு கவுன்சிலராக மாறலாம், இல்லைன்னா ஒரு எம்எல்ஏவாக மாறலாம், இல்லைன்னா ஒரு எம்பியாக மாறலாம். கர்த்தர் அதற்காக தான் உங்களை பிரத்யேகமாக தெரிந்து கொண்டிருக்கிறாரு. ஆனால் நம்ம எதையோ இழந்து போன போல, ஒன்றுத்துக்கு உதவாதவங்களாக நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்முடைய குடும்பத்துலேயும் நம்முடைய தாயும் அப்படி தான் இருந்திருக்கிறாங்க, நம்ம பாட்டியும் அப்படி தான் இருந்திருக்கிறாங்க, எங்கள் அம்மாவை வாழ்க்கையும் இப்படித்தாங்க, எங்கள் பாட்டி வாழ்க்கையும் சொல்ல கேட்டிருக்கிறாங்க, என் வாழ்க்கையும் இப்படித்தாங்க இருக்குது. நம்ம வாழ்க்கை அப்படி இல்லை. உங்களுடைய பாட்டி, உங்கள் அம்மா, உங்கள் பூட்டி எல்லாமே தேவனுடைய அழைப்பை தெரியாமல் அவங்க வாழ்ந்துட்டாங்க. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கண்களை திறக்கிறார் இந்த நேரத்தில். அதற்காக அந்த ஜெப நாட்களை கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிறார். இந்த ஜெப நாட்கள் முடிவதற்குள்ளாகவே கர்த்தர் உங்களை குறித்து, உங்களுடைய குடும்பத்தை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தை, நட்சத்திரத்தை கர்த்தர் உங்களுக்கு தெளிவாக வெளிப்படுத்துவார். இதில் யாருமே இவங்களை அவங்களன்னு இல்லை, ஒருத்தருமே நம்ம தேவனுக்கு தூரமானவர்கள் அல்லவே அல்ல. எல்லாரையும் ஒரு போல நேசிக்கிறார். என்னை நேசிக்கிறது போல உங்களை நேசிக்கிறார், உங்களை நேசிப்பது போல மற்றவர்களை நேசிக்கிறார். தேவனிடத்தில் பாகுபாடே கிடையாதுங்க. ஆனால் நம்ம தான் பயந்துட்டு இருக்கிறோம். வறுமையை கண்டு பயப்படுறோம், பசியை கண்டு பயப்படுறோம். பவுல் சொன்னது போல, எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் அப்படின்னு நம்ம சொல்லணும். எப்போ சொல்ல முடியும்? நீங்களும் நானும் ராஜாவாக இருக்கிறத உணர்ந்தாதான், ராணியாக இருக்கிறத உணர்ந்தாதான் நம்முடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தைகள் வரும். இல்லைன்னா காலம் முழுசும் அப்படியே கண்ணீரோடையே கவலையோடையே நீங்களும் நானும் மறித்து போக வேண்டியது தான். நம்மளை குறித்து உயர்ந்த நோக்கம் வச்சிருக்கிறாரு.
இன்றைக்கி சுடுகாட்டில் இருக்கிற நிறைய பேர் அவங்கள குறித்து ஆண்டவர் வச்சிருக்கிற உயர்ந்த நோக்கங்கள் இருந்துச்சு, ஆனால் அது நிறைவேற முடியாதபடிக்கு அவங்க மண்ணில் புதைக்கப்பட்டு போயிட்டாங்க. அப்போ நம்மளை குறித்து தேவன் ஒரு 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 லைன் ஒன்று வச்சிருக்கிறாரு, ஒரு டைம் லைன் ஒன்று வச்சிருக்கிறாரு. இந்த டைமில் நான் உன்னை உயர்த்துவேன். அது வந்து நீ என்ன பண்ணணும்னு தெரியுமா? என் பலத்த கரத்திற்குள்ளாக அடங்கியிரு அப்படின்றாரு. நம்ம நிறைய நேரத்தில் அவசரப்பட்டு நாமளா சில முயற்சிகள் எடுத்துறோம். அடங்கி இருக்கணும்னு கர்த்தர் சொல்கிறாரு. அடங்கி இருக்கணும்னா அவருடைய வார்த்தைகளுக்கு, அவருடைய செயலுக்கு, அவருடைய வேலைகளுக்கு நீங்களும் நானும் அடங்கி இருக்க வேண்டியது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ராஜரீகம் என்பது ஒரு சிறப்பு அரசாட்சியின் ஆடையாக இருக்கிறது. நம்ம மேலே ஒரு ராஜ வஸ்திரத்தை கர்த்தர் தரித்திருக்கிறார். அதுதான் ரட்சிப்பின் வஸ்திரம். அதை போட்ட உடனேயே என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, நான் உன்னை ஒரு அரசாட்சி செய்வதற்காக நான் இந்த ட்ரெஸ்ஸை உனக்கு கொடுத்துருக்கிறேன். நிறைய பேர் அந்த ட்ரெஸ்ஸை நம்ம கேவலமாக நினச்சி அதை அசிங்கப்படுத்தி அதை கிழித்து அதை கரைப்படுத்தி அப்படிலாம் வந்திருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் தம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி கரைப்படுந்ததான நம்முடைய ஆடையை புதிதாய் மாற்றும்படியாக தேவன் சித்தமுள்ளவராய் இந்த நாட்களிலே நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அதனால் ரட்சிப்ப வஸ்திரத்தை ஒருவேளை நீங்கள் அசட்டை பண்ணி அதை கேவலப்படுத்தி அது என்னன்னே தெரியாமல் நீங்கள் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ சொல்லுங்கள், ஆண்டவரே, என் மேலே போர்த்தப்பட்டதான இந்த ரட்சிப்பை நான் ரொம்ப துஷ்யமாக எண்ணிட்டேன், அது ரொம்ப கீழ்த்தரமாக எண்ணிட்டேன். இந்த ட்ரெஸ்ஸாக எனக்கு நான் சொன்னேன், ஆனால் அதில் இருக்கிற அதிகாரம் எனக்கு தெரியல ஆண்டவரே, அதுக்குள்ளே இருக்கிற மகிமை எனக்கு தெரியல ஆண்டவரே. அந்த அதிகாரத்தை, அந்த மகிமையை நான் பார்க்கும்படியா என் கண்ணை கர்த்தாவே திறங்கன்னு சொல்லி நம்ம தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பை இழந்து போயிருப்பீர்களானால் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான செய்தியை சொல்கிறேன். உங்களுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை மறுபடியுமாக புதுப்பிக்கும்படியாக கர்த்தருடைய இரத்தத்துக்குள்ளே நம்மளை ஒப்பு கொடுக்க போகிறோம். எத்தனை பேருடைய ஆடை கரைப்பட்டு இருக்கிறது, பாவத்தினாலே கரைப்பட்டு இருக்கிறது, சாபத்தினாலே கிழிந்து போயிருக்கிறது. ஆனால் கர்த்தர் நம்ம மேலே போர்த்தும் பொழுது ஒரு நோக்கம் இல்லாமல் போர்த்துல, உனக்கு இந்த ஆடையை கொடுத்துருக்கிறேன், நீ இதை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணு, சேலத்தையும் நீ ஆட்சி செய், சென்னையை ஆளுக்கு செய், தமிழ்நாட்டை ஆளுக்கு செய். அதுக்காக தான் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வஸ்திரத்தை கொடுத்துருக்கிறார். நம்முடைய தகுதிக்கு ஏற்ப அவர் ஒரு வஸ்திரத்தை கொடுத்துருக்கார். இதெல்லாம் எங்கெங்கே நடக்க போகுது? இதெல்லாம் நீங்கள் போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தால் நீங்கள் அப்படியே இருக்க வேண்டியது தான். ஒரு நாளும் கர்த்தருடைய சித்தத்துக்கு நீங்கள் நடக்கவே முடியாது. அப்புறம் தேவ சித்தத்தின்படி எனக்கு நடக்கணும் நீங்கள் ஜெபம் பண்ணாலும் நீங்கள் ஆயத்தம் இல்லாமல் போய் என்னை தேவ சித்தத்தின்படி நடத்துங்கன்னு சொன்னால் எப்படி உங்களுக்குள்ள தேவ சித்தம் நடக்கும்? அதுக்குரிய ஆயத்தம் நமக்கு வேண்டுமா இல்லையா? அதற்குரிய ட்ரெஸ்ஸை நம்ம போடணுமா இல்லையா? கர்த்தர் உங்களை உயர்ந்ததான ஒரு ஸ்தானத்துக்குள்ள உங்களை அழைக்கும்படியாக தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். சாதாரணமான இடம் இல்லை, உங்களுக்கு உலகத்திலேயே சிறந்ததான ஒரு இடம். எபேசியரில் நம்ம வாசிக்கிறோம், உன்னதங்களில் இருக்கிறதான சகல அதிகாரங்களினாலும் நம்மை நிரப்புகிற. வாசிக்கலாம் பாருங்க, எபேசியர் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வதிப்பாரா? என்ன சொல்லியிருக்கு? ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு காலத்தில் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம்லாம் கொடுத்தாச்சு. ஆனால் நீங்கள் அதை வாங்கிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் இன்னும் அப்படியே பிச்சைக்கார மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கிறீங்கன்னா, நான் அந்த கதையை அடிக்கடி சொல்லுவேன். ராஜா ஒருத்தன் அவனுடைய ஊரில் போகும்பொழுது ஒரு அழகான ஒரு பெண்ணை பார்க்குறான். அவள் ஒரு ஏழை பெண்ணாக இருக்கிறாள். அவளை கூட்டிகிட்டு வந்து, பிச்சைக்காரியாட்டம் இருக்கிறாள், அவளை கூட்டிகிட்டு வந்து அவளை வந்து ராஜ மேன்மை கொடுத்து அவருக்கு நல்ல ஒரு ஆடையெல்லாம் கொடுத்து அவள் கூடவே எப்பயும் சாப்பிட்றதுக்கு, எப்பயுமே எங்கே போனாலும் நீ என் கூட தான் வரணும், என்கிட்ட தான் உட்காந்து சாப்பிடணுன்றான். ஆனால் இவள் சாப்பிட்ற நேரத்தில் மாத்திரம் தனியாக ஒரு ரூமுக்குள்ளே போயிட்டு வந்துட்டு இருக்கிறான். ராஜா பார்க்குறாரு, எதுக்கு இவ கூட்டிகிட்டு வந்தோம், நம்ம கூட சாப்பிடாம இவ தனியாக போய் சாப்பிட்டுட்டு இருக்கிறாளே அப்படின்னு பார்க்கும்பொழுது ராஜா போய் எட்டி பார்த்தா இவ கையில் இருக்கிற சாப்பாடெல்லாம் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி ஒவ்வொரு ஜன்னல்லையும் ஒவ்வொரு மாடத்துலையும் வச்சுட்டு அந்த ஜன்னல்கிட்ட போய் அம்மா தாயே பிச்சை போடு, அம்மா தாயே பிச்சை போடு அப்படின்னு பிச்சை எடுத்துகிட்டே இருக்கிறாராம். ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு. நான் உன்னை எப்படிப்பட்ட நிலையிலேருந்து நான் உயர்த்தி
உன்னை நான் தூக்கி வச்சிருக்கிறேன், உனக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்துருக்கிறேன், உன் தலையில் ஒரு கிரீடத்தை வச்சிருக்கிறேன். அந்த கிரீடத்தை கூட நீ அவமதிச்சு, என்ன அவமதிச்சிருந்தா கூட பரவாயில்ல, நான் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நீ என்ன பண்ணிட்ட, அவமதிச்சிட்டேன். இப்படி தான் நிறைய பேர் தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நம்ம உதாசீனப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே உன்னதங்களில் இருக்கிற சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதனால் ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்கிறவங்க இங்கே யாருமே கிடையாதுங்க. எனக்கு எந்த ஆசீர்வாதமும் இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறக்கணும்னு இந்த நாளில் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறந்தருளுவீராக. அவங்களுக்காக நீங்கள் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்கும்படியாக இந்த ஜனங்களுடைய கண்களை திறந்தருளுங்க ஆண்டவரே. பிலேயாம் சொல்கிறான், பிலேயாமுக்கு கண் திறக்கப்படுறதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணுறான், இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும்னு தான் வரான். ஆனால் அங்கே வந்தால் கர்த்தர் அவன் கண்ணை திறந்துடுறாரு. அவன் சொல்கிறான், பாலாக்கிறத தேவன் ஆசீர்வதிக்க விரும்பின ஜனத்தை நான் எப்படிப்பா சபிக்கிறது? அவன் சொல்கிறான், நீ சபிக்கணும்னு தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன், நீ கூட்டிகிட்டு வந்த, ஆனால் என்ன அழைச்சவர், எனக்கு இந்த கிருபையை இந்த வரத்தை கொடுத்தவர், அவர் என்கிட்ட என்ன சொல்கிறாரோ அந்த வார்த்தையை தவிர வேறு எந்த வார்த்தையும் நான் சொல்ல போகிறது கிடையாது. அப்போ தான் சொல்கிறான், கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது. இதுபோல் என் கண் அடைக்கப்பட்டிருந்தது, இந்த ஜனங்களை நான் சபிக்கணும்னு வந்தேன், ஆனால் என் கண்ணை திறந்துட்டார் ஆண்டவர். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இவங்களுடைய ஆசீர்வாதத்திற்கென்று பிரத்யேகமாக கர்த்தர் அழைத்து அபிஷேகித்து தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்காக ஒரு விசேஷித்த ஒரு ஆடை அவங்க மேலே போட்டிருக்கிறார். இவங்களை எப்படி நான் சபிக்கிறது? ஒருவேளை மந்திரவாதிங்க, குறி சொல்கிறவங்க எல்லாமே உங்கள்கிட்ட மந்திரம் செஞ்சு உங்களை அழிக்கணும்னு வந்தாலும் கர்த்தர் அவன் கண்ணை திறப்பார், உங்களை பார்ப்பான். ஐயோ, பெரிய அக்கினி எரிஞ்சிக்கிட்டே இருக்குதே அப்படின்வான். இப்படி நிறைய சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன். ஒரு முறை சிவகாசியிலேருந்து ஒரு ஊழியர், அவர் பெரிய மந்திரவாதி. அவர் அந்த ஊருக்குள்ளே யாராவது கிறிஸ்தவங்க வந்தாங்கன்னா அவர் என்ன பண்ணுவாராம், வீட்டில் உட்காந்து ஏதோ ஒரு மந்திரம் சொல்லுவாராம். அப்போ அந்த பாட்டு பாடுறவங்க, அந்த ட்ரம் அடிக்கிறதால அந்த நாட்டில் பெரிய ட்ரம் வச்சு எல்லாம் அடிச்சுக்கிட்டு வருவாங்க. இவர் வந்து டேய் நிறுத்துறா அப்படின்னு வரான். அந்த ட்ரம் அடிக்கிறவன் அப்படி கையை ஓங்கினாலும் அப்படியே நிற்குமா, அல்லேலுயான்னு ஆன்னு வாய் திறப்பானோ அப்படியே வாய் மூடாமே நிற்பானோ. எல்லாத்துக்குள்ள ஒரு பயம் வந்துடும். ஒழுங்கு மரியாதை சொல்கிறேன், இனிமேல் இந்த ஊருக்குள்ளே வரக்கூடாது போ அப்படின்னு வரான். அதுக்கப்புறம் எல்லாம் ட்ரம் அடிச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு போயிடுவாங்க. இப்படி இருந்தவர் ஒரு குறிப்பிட்ட மனுஷனை அழிக்கும்படியாக அவருக்கு எதிராளி ஒருத்தன் அவர்கிட்ட வந்து பணம் கொடுக்குறான். நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வீங்க, இவனை என் பிஸ்னஸுக்கு பெரிய எதிராளியாக இருக்கிறான், இவனை எப்படியாச்சும் இவனை மடங்கடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு காசு கொடுத்து அவனை அனுப்பியிருக்கிறாங்க. இவர் வந்து அவனுக்கு விரோதமாக முன்னால் ஒரு சிம்பிளான ஒரு சின்ன பிசாசு அனுப்புகிறாரு. அந்த பிசாசு சொல்கிறான், ஐயா உள்ளே போக முடியல அப்படின்றான். சரி, அடுத்தது ஒன்று அனுப்புகிறாரு. கடைசியாக ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிசாசு ஒன்று இருக்குது. அது பேரை நான் சொல்ல விரும்பலை, தனியாக வேணால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை வந்து அவர் அனுப்புகிறாரு. அது போனால் செஞ்சு முடிச்சுட்டு அது வரணும், இல்லைன்னா வந்தால் இவனை கொண்டுவிடும். இவனுக்கு தெரியும் இது பவர்ஃபுல்லானது, இதை அடிச்சுட்டு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிசாசை அனுப்பிச்சி விட்றாரு. அங்கே போனால் இந்த மனுஷன் அந்த சூனியம் பண்ண அந்த மனுஷன் அவர் நெடுமுழங்கால நின்று அவர் இரவு நேரத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போது இந்த பிசாசு உள்ளே போகலான்னு போக முடியல, வாசலை தாண்டுது, செவுரேதி குதிச்சு உள்ளே போகுது. ஆனால் அந்த மனுஷங்கிட்ட போகவே முடியல, எரியுது. அது திரும்பி வந்து சொல்லுது, என்னால் முடியல. என்ன உன்னால் முடியலையா? உன்னால் எல்லாமே அழிக்க முடியுமே, நீ சர்வ வல்லவன், உன்னை தான் நான் நம்பி இருக்கிறேன், கடைசியாக நான் அனுப்பிச்சேன், என்ன பண்ணுற நீ அப்படின்னு. அவனை அழிக்க முடியல, நான் ஒன்று அழிக்கிறேன்னு சொல்லிட்டு அனுப்பினவனையும் அடித்து போட்டு போயிடுச்சான். இது அவர் சொன்னதான சாட்சி, அந்த மனிதனுடைய வாயில் சொன்னதான சாட்சி. அப்போது உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தின் வல்லமை உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, உங்களை எதற்காக ஆண்டவர் அழைத்தார் என்பதை பிசாசுக்கு நன்றாக தெரியும். அதுதான் அவனுடைய அந்த ஏரோதுக்கும் அந்த எருசலேமில் இருக்கிற நகரத்தார் எல்லாருமே கலக்கம் அடைஞ்சிட்டாங்க. ஐயோ, ஒரு ராஜா ஒருத்தர் பிறந்துட்டார், அவர் உலகத்தை ஆளக்கூடியவர், சர்வ ஜனங்களுக்காகவும் பலியாகக்கூடியவர், அவனுக்கு எல்லா திட்டங்களும் தெரியும். ஆனால் இயேசு உயிரோடு எழுந்திருப்பாருன்னு அவனுக்கு மறைஞ்சிடுச்சு. ஆனால் தான் சாகர வரலுமே அவன் ரொம்ப பிஸியாக இருந்து அவரை சாகடிச்சிட்டான். ஆனால் 3ஆவது நாள் ஒரு உயிரோடு எழுந்தவனை தான் இவனுக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பு வச்சுருந்தார் ஆண்டவர். நீ இவ்வளோ நாள் அவனை அழிச்சிட்டேன், இயேசுவை அழிச்சிட்டேன்னு நினச்சியா? எவ்வளோ திட்டங்களெல்லாம் தீட்டினியா? எதிய சட்டங்களெல்லாம் போட்டியா? சபையில் இருக்கிற ஜனங்களை எழுப்புனியா?
எல்லாருமே அவருக்கு விரோதமாக குற்றம் சாட்டினவங்க யார்? சொந்த ஜனங்க தான். அவங்களுடைய சொந்தத்தை தேடி தான் வந்தார். ஆனால் சொந்தம் அவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அந்த மாதிரி தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் சொந்த ஜனமாக நேசித்து நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். சொந்த ஜனங்களாகிய நீங்களும் நானும் இன்னைக்கு ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோம், அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு நம்ம 100க்கு 100 கீழ்ப்படுகிறோமா, இல்லைன்னா 50-50 ஆண்டவரை நான் பாதி செய்கிறேன், நீங்கள் அதெல்லாம் பாதியை நீங்கள் விட்டுருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோமா? அந்த 50-50 எல்லாம் கணக்கு வேண்டாம். 100க்கு 100 100க்கு 100. ஹல்லேலூயா. நம்ம அந்த பாட்டு பாடுறோம் இல்லைங்களா? 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்யுங்கப்பா, அதிசயம் நடத்துங்கப்பா. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்யுங்கப்பா, அதிசயம் நடத்துங்கப்பா. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்கப்பா, உயர்த்தி வையுங்கப்பா. மனிதர்கள் முன்பாக போகாமல் உதவி செய்யுங்கப்பா, உயர்த்தி வையுங்கப்பா. உம்மைதான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைதான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைதான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைதான் நான் நம்பியிருக்கேன். ஆண்டவர் சொல்லுவோமா? அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திருங்க, அதிசயம் நடத்திருங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திருங்க, அதிசயம் நடத்திருங்க. கண்டிப்பாக நன்மையை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்தி. கேளுங்க கேளுங்க. கண்டிப்பாக நன்மையை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைதான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைதான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் தவிர வேற யாரு ஆண்டவரே என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்ய கனமுமே உம்மாலேதான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமா எல்லாமே அவரால தான் வருது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. உம்மைதான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைதான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் அர்ப்பணிப்போம் முழுவதுமாக. செய்திருங்க, அதிசயம் நடத்திருங்க. 100க்கு 100 உங்களை தான் நான் நம்புறேன். உம்மையே நான் நம்புவேன்,
தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைதான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைதான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையை விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, அதிசயங்களை செய்கிறவர் அவர். இரட்டிப்பான நன்மையை தருவேன்னு சொன்னாரு. அதை வேறொரு நாள் இல்லை, அடுத்த வாரத்தில், அடுத்த வருஷத்தில் இல்லை, இன்றைக்கே செய்யுங்க ஆண்டவரே, இப்போவே செய்யுங்க ஆண்டவரே. அப்படி உறுதியாக நம்பிக்கையோடு தேவ சமூகத்தில் கேட்குற ஜனங்களுக்கு கர்த்தர் இந்த நாட்களில் அந்த ராஜரீக அபிஷேகத்தை தேவன் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்ம இன்னொரு தடவை விசுவாசத்தோட இந்த காரியத்தை, இந்த பாடலை நம்ம பாட போகிறோம், இந்த அடியை நம்ம பாட போகிறோம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னீரே, தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைதான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைதான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே ஸ்தோத்திரம், புகலிடமே ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைதான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைதான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. இந்த ராஜாவுக்கு ஒரு நாட்டை கொடுத்துட்டா அவருடைய முக்கியமான வேலை என்ன தெரியுங்களா? ராஜாவுக்கு எதிரி நாடுகள் இருக்கும். அவங்க எப்பயுமே தொல்லை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் ராஜா அப்படியே அமைதலாக இருந்தாருன்னா எதிரி எளிதாக உள்ளே வந்துடுவான். தாவீதையும் ராஜாவா அபிஷேகம் பண்ணார், எத்தனையோ சண்டைகளை நடத்தினார். ஒரு முறை ஒரு சண்டை போகிற நேரத்தில் இவர் என்ன பண்ணிட்டாரு, சண்டைக்கு வேற ஒருத்தனை அனுப்பிச்சிட்டு, தளபதி அனுப்பிச்சிட்டு, நீ போய் சண்டை போட்டுட்டு வா, என் படைகள் ரொம்ப நல்ல படை, நல்லா ஜெயிக்கும், நீ போயிட்டு வா அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணார், அரண்மனையில் உப்பரிகையின் மேலே சாயந்தர நேரத்தில் குளிச்சுட்டு உலாத்தி கொண்டு இருக்கிறார். அங்கே இவருடைய சேனைகளெல்லாம் அங்கே யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆனால் ராஜாவுக்கு என்ன பண்ணல, அந்த வேலையை விட்டுட்டு இவர் இங்கே உலாத்தி கொண்டே இருக்கிறார். அதனால் உலாத்தி கொண்டு இருக்கும் பொழுது அருகில் ஒரு அழகான பெண் ஒருத்தி குளிக்கிறத பார்த்துட்டு அவளை கூப்பிட்டு, ராஜாவாச்சு இவர் தான், கூப்பிட்டா யார் வேணாலும் வரணும் இல்லையா, வந்து அவளோட பாவம் செய்து உபச்சாரம் செய்து அதுக்கப்புறம் அவள் புருஷன் வந்து அங்கே சண்டையில் இருக்கிறாரு.
அப்போது அவள் சொல்கிறா, நான் கர்ப்பமாக இருக்கிறேன்னு சொல்லி ராஜாவுக்கு சொல்லி கொடுக்குறான். உடனே வேற ஒரு ஐடியா பண்ணுறோம். இப்போ இந்த கற்பத்துக்கு நான் காரணம்னு இருக்கக்கூடாது, அதனால் என்ன பண்ணு, அவள் புருஷனை கூப்பிடுறா அப்படின்ட்டு அவனை கூப்பிட்றான். கூப்பிட்டு போய் உங்கள் வீட்டுக்கு போ, எப்படி யுத்தம்லாம் நல்லா நடக்குதா, சண்டையெல்லாம் நல்லா பண்ணுறீங்களா, எப்படி பண்ணுறீங்க எல்லாம் விசாரிச்சுட்டு அவனுக்கு நீ வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் இலைப்பாரிட்டு வானா. அவன் சொல்கிறான், என்னுடைய படைகளெல்லாம் அங்கே யுத்தத்தில் இருக்கும் பொழுது நான் போய் என் வீட்டில் சந்தோஷமாக என் மனைவியோடு இருக்கிறது எனக்கு விருப்பம் இல்லைன்ட்டு அன்றைக்கி அங்கே இருந்துடணும். உடனே இவன் 2வது நாள் ஒரு ஐடியா பண்ணுறான். நல்லா குடிக்க வச்சு, வெறிக்க வச்சு, நல்லா சாப்பாடெல்லாம் வச்சு இப்போனாச்சும் போவான்னு பார்த்தா அவன் அப்பயுமே போகலை. இவனுக்கு பெரிய கஷ்டமாக போயிடுது. ஏன் இவனுக்கு இந்த உத்தரவம்? ராஜாவுக்குரிய வேலையை அவன் செய்யலை. அப்போ கர்த்தர் உங்களை நம்பி ராஜாத்தையே ஏற்படுத்தியிருக்கிறாரு. உங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாக நிறைய விரோதிகள் இருக்கிறாங்க. உங்களுடைய எல்லைகளில் நிறைய சத்துருடைய தாக்கங்கள் இருக்கிறது. நீங்கள் அப்படியே அமைதலாகவே ஜெபம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அழிவு வரும், தேவையில்லாத பிரச்சனைகள் வரும், தேவையில்லாத பாவங்கள் வரும். உன் பாவம் உன்னை தொடர்ந்து வரும்னு சொல்லி பிடிக்கும் என்று சொல்லி அந்த தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. பாவம் உன்னுடைய வாசற்படியிலே படுத்திருக்கும். அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு இவன் கையிலே ஒரு லெட்டர் கொடுத்து, இந்த லெட்டரை கொண்டு வரவன இவனை நல்லா மும்முரமாக நடக்கிற சண்டை போடுற இடத்துல வீரர்கள் எங்கே ரொம்ப அதிகமாக இருப்பாங்களோ அந்த இடத்துல இவனை கொண்டு போய் நிறுத்து அப்படின்னுறாரு. தளபதியும் ராஜா சொல்ல கேட்டு இவனை மும்முரமாக சண்டை நடக்கிற இடத்துல நிறுத்தும் பொழுது சண்டையில் அவன் செத்து போயிடறான். அப்போ தளபதி சொல்கிறாரு, கொஞ்சம் பேர் நம்ம ஆளுங்க செத்து போயிட்டாங்க. உடனே ராஜா சொல்கிறார், அதெல்லாம் சகஜம்தான். ஒருத்தர் யுத்தத்தில் ஒருத்தன் சாகிறது, ஒருத்தர் பிழைக்கிறதெல்லாம் ஜெயிக்கிறதெல்லாம் சகஜம்தான். நீ தைரியமாக நீ போர் செய் அப்படின்றார். இவனுக்குள்ள குற்ற உணர்வு இல்லையா? இப்போ நம்ம குடும்பத்துக்குள்ளே நம்ம தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டிய, உங்களுடைய குடும்பத்துக்கு பாதுகாப்பை கொடுக்க வேண்டியதான நீங்கள் ஜெபிக்காமல் அமைதலாக இருக்கிறீங்களே, உங்களுக்கு குற்ற உணர்வே இல்லையா? நான் ஜெபிக்கலையே என்ற ஒரு குற்ற உணர்வு இருக்குதா? ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே என் குற்ற உணர்வு எடுத்துருங்க, நான் இனிமேல் என்னுடைய குடும்பத்துக்காக நான் ஜெபிப்பேன். ஆண்டவரே என் குடும்பத்துக்கு பாதுகாப்புக்காக என்ன கர்த்தர் நியமித்திருக்கிறீங்க. உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் ஜெபிக்கலைன்னா வேற யார் ஜெபிப்பது? குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணலான்னு சொன்னால் ஏதோ கொஞ்சம் பேர் தான் வராங்க, கொஞ்சம் பேர் தான் ஆன்லைனில் பார்க்குறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் பண்ணிட்டு போய் படுத்துக்கிறாங்க, தூங்கிக்கிறாங்க. அப்போ கர்த்தர் நம்மளை நம்பி ஒரு வேலையை கொடுத்துருக்கிறாரு. அந்த வேலை என்ன வேலை தெரியுங்களா? என்ன வேலை? ஜபிக்கிறது, பிசாசோடு யுத்தம் பண்ணுறது. ஜெபம் பண்ணுறதுன்றது பிசாசோட யுத்தம் பண்ணுறதான ஒரு வேலை. அந்த யுத்தத்துக்கு போகாததுனால தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை, அதுக்கப்புறம் பெரிய அவமானம். அதுக்கப்புறம் தீர்க்கதரிசி ஒருத்தர் அனுப்புகிறாரு. அந்த தீர்க்கதரிசி வந்து ஒரு உதாரணம் சொல்லி உடனே ராஜாவுக்கு கோபம் வருது. யார் அவனை உடனே உடனே அந்த தீர்க்கதரிசி சொல்கிறான், நீ தாயா அப்படின்னுறான். தீர்க்கதரிசிக்கு பாருங்கள் எவ்வளோ ஒரு தைரியம் என்று சொல்லி நம்மளால் பார்க்க முடியும், நம்மளால் சொல்ல முடியுமா? இப்போ ஒரு பெரிய ஒரு காரியத்தை குறித்து எச்சரிக்கணும், தமிழக முதலமைச்சருக்கு போய் சொல்லுங்கள் தேவன் நம்மளை அனுப்புனார்னா நம்மளால் போய் சொல்ல முடியுமா? தேவன் தான் பேசினாரா? ஏன் இதயத்தில் அப்படி ஒரு எண்ணம் வந்துருச்சா? நான் போய் சொன்னால் என்னை சும்மா விட்டுருவாங்களா? என் குடும்பம் என்ன ஆகுறது? இந்த யோசனை இருந்தால் நம்மளை நம்பி எப்படி ஆண்டவர் பெரிய காரியங்களை கொடுப்பார்? கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் உங்களை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன்னு சொல்லியிருக்கிறாரே. அப்போ கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துக்கிற உங்கள் குடும்பத்தினுடைய பாதுகாப்புக்காகவே நீங்கள் ஜெபிக்கலைன்னா, திரளான ஜனங்களை தாங்க எல்லோரும் ரட்சிக்கப்படணும், எழுப்புதல் வரும், நீங்கள் ஜெபித்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தினுடைய பாதுகாப்பிலேயே உங்களுக்கு ஒரு யோசனை இல்லாமல் இருக்கும் பொழுது உங்களை நம்பி எப்படி திரளான ஜனங்களை கொடுப்பார்? எப்படி உங்கள் சொந்தங்களெல்லாம் ரட்சிக்கப்படும்? ரட்சிக்கப்பட்ட நீங்களே எப்படி ஆட்டம் ஆடிக்கிட்டே இருக்கிறீங்களே, ரட்சிக்கப்படாதவங்க எப்படி உங்களை தேடி வருவாங்க? நம்ம போய் சொன்ன முதல்ல உங்கள் குடும்பத்தில் பார்த்துக்கிடுவான்னு சொல்லுவாங்கல்ல. அதற்காகவா கர்த்தர் நம்மளை குடும்பத்தை கொடுத்தாரு? நம்ம குடும்பத்தின் நிலைமையை மாற்றணும். அதற்காக நீங்களும் நானும் எழுந்து ஜெபிக்கணும். நம்முடைய வேலை பிசாசோடு யுத்தம் செய்கிறதான ஒரு வேலை. பாருங்க, 1 யோவானில் நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதனுடைய கடைசி பகுதி. பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படியே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இயேசுவுக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டது பிதாவாகிய தேவனால. என்ன? பிசாசுடைய கிரியை போய் நீ அழிச்சிட்டு
உன் கையில் இருக்கிற அதிகாரத்தை நீ உன்னை பின்பற்றுகிறதான மற்றவர்களுக்கு கையிலும் கொடுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் தான் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது தம்முடைய சீஷர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு, இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்க, என் நாமத்தினால பிசாசை துரத்துங்க, வியாதியத்தின் மேல் கைகளை வைப்பீர்கள், சுகமடைவார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பொறுப்பை அவர் பிதாவினிடத்திலிருந்து வாங்கினதான அந்த பொறுப்பை உங்கள் கையில் உங்களை நம்பி கொடுத்துருக்கும் பொழுது நீங்கள் போய் அப்படியே கட்டில் நல்லா படுத்துக்கிட்டு ஃபேன் போட்டு ஏசி போட்டு அப்படியே படுத்துக்கிட்டு ஜாலியாக இருந்தீங்கன்னா கர்த்தர் பார்ப்பார், நான் இதற்காகவே தெரிந்து கொண்டேன். உங்களை தெரிந்து கொண்டதற்கு, உங்களை பிறப்பித்ததற்கு கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நீங்கள் என்ன பண்ணணும்? பிசாசோடு யுத்தம் பண்ண வேண்டும். திரளான ஜனங்கள் இன்னும் மீட்கப்படாமல் இருக்கிறாங்க. திரளான பகுதிகள் இன்னும் அடிமைப்பட்டு இருக்கு. இன்னும் விக்கிரகாரங்கள் நிரம்பி இந்த ஜனங்கள் இந்த தெருக்களில், இந்த கிராம பகுதிகளெல்லாம் நிறையா விக்கிரகத்தை ஆராதித்து கொண்டு அதை ஒரு பொருட்டென்று நினைத்து அதற்காக அதை தூக்கி கொண்டு சுமந்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறதான அந்த ஜனங்களால் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்களும் நானும் ஒரு நேரமாவது நீங்கள் கண்ணீர் விட்டு ஜெபித்திருக்கிறீங்களா? கண்ணீர் விட்டு ஜெபித்திருக்கலாம் ஒரு சிலர். அந்த நிறைய பேர், எனக்கு கண்ணீர் வர்றதுக்கே என் கண்ணில் தண்ணி இல்லைங்க, என் குடும்பத்தை நினச்சே நான் குழம்பிக்கிட்டே இருக்கிறேங்க, என் பிள்ளையை நினச்சே நான் அழுதுகிட்டே இருக்கிறேங்க, மற்ற பிள்ளையை நான் எப்படிங்க நினைக்கிறது? உங்கள் பிள்ளையை குறித்து கர்த்தர் பார்த்துக்குவார். நீங்கள் என்ன பண்ணணும்? அதற்கு தேவன் கொடுத்ததால் அந்த வேலையில் நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா, தேவன் கொடுத்துருக்கிற வேலையை நீங்கள் பொறுப்போடு செய்தீங்கன்னா உங்கள் வேலையை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ கர்த்தர் உங்களை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. உங்களை யுத்தம் செய்வதற்காக ராஜாக்களாக ராஜாத்திகளாக தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் பிறந்த நேரத்தில் ஒரு நட்சத்திரம் உதித்தது, அதை பார்த்ததான இருளின் ராஜ்யத்தில் ஒரு நடுக்கம் உண்டாயிடுச்சு. பொல்லாத பிசாசுடைய சேனைகள் எல்லாம் நடுங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் அதை பார்த்துட்டு பயந்துக்கிட்டு நடுங்கிட்டு இருக்கிறோம். பிசாசுக்கிட்டலாம் போகக்கூடாது, ரொம்ப போய் அதுக்காக ஜெபம் பண்ணாத. இயேசுவின் நாமத்தில் போகணும்னு சொன்னீங்கன்னா நீ அந்த சொல்கிற இடத்துல கூட நிற்காத. நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன், பிசாசு விரட்டுற இடத்துல அவங்க நிற்க மாட்டாங்க, ஒரு 10 அடிக்கு அந்த பக்கம் தள்ளி போய் நின்றுக்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த பிசாசெல்லாம் போடி அது கீழே விழுந்து போன பின்னாடி மெதுவாக வருவாங்க, அடுத்தது எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்வாங்க. பழைய சபையில் அப்படி நிறைய நடந்திருக்கு. நான் ஜெபிக்கும் பொழுது பிசாசு ஆடுமா, பார்த்துட்டு இருக்கிறவங்க அப்படியே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து அப்படியே போயிடுவாங்க. சரி வீட்டுக்கு போயிடுவாங்கன்னு போனால் அங்கே போய் நின்றுட்டேருந்து எப்படா ஜெபம் முடியும், பாஸ்டர் இந்த பக்கம் வருவான்னு பார்த்து கட்டுன்னு அப்படியே வருவாங்க. ஏன்? அவங்களுக்குள்ள ஒரு பயம். பிசாசை ஏங்க நம்ம போய் தொல்லை பண்ணிக்கிட்டு அவன் பாட்டுக்கு அக்கடா நாம் வேலையை செஞ்சுட்டு இருக்கிறான். சரி உன் கையில் கொடுத்த வேலையை நீ ஒழுங்காக செய்றியா? ஆண்டவர் அடுத்த கேட்குறாரு, உன் கையில் நான் உனக்கு நம்பி கொடுத்தனா உன் குடும்பத்துக்காக நீ ஜெபம் பண்ணுறியா? சபைக்காக ஜெபம் பண்ணுறியா? ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணுறியா? ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுறியா? எதுவுமே இல்லை. ஆனால் கர்த்தர் எனக்கு என்னை ஆசீர்வதிக்கணும், தேவ சமூகத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே என்னை எல்லையை பெருக செய்யுங்க அப்படின்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் உங்களுடைய எல்லைகள் பெருகாது, மாறாக குறுகி போயிடும். நிறைய பேர் அப்படி தான் ஜெபிச்சு சோர்ந்து போயிட்டாங்க. நான் ஜெபம் பண்ண எங்கள் குடும்பத்தில் பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்குதுங்க, அதனால் நான் ஜெபம் பண்ணுறதே இல்லைங்க. பிரச்சனை அதிகமாகுதா? அப்போ இன்னும் நீ என்ன பண்ணணும்? அதிகமாக ஜெபம் பண்ணு. நீ ஜெபம் பண்ணுறப்ப பிரச்சனை பெருசாகுதா? அப்போ நீ விடாத, இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணு. ஒரு 1/4 மணி நேரம் ஜெபம் பண்ணியா? 1 மணி நேரம் ஜெபம் பண்ணு. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி பிரச்சனை வந்துச்சா 2 மணி நேரம் பண்ணு. 2 மணி நேரம் பண்ணு ஜெபம் வருதா? 3 மணி நேரம் பண்ணு. 3 மணி நேரம் பண்ணி பிரச்சனை வருதா? 4 மணி நேரம் பண்ணு. உன் ஜெப நேரத்தை நீ இன்க்ரீஸ் பண்ண தேவ பிரசன்னம் உன் மேலே அளவிலதான் வரும். உன் ஏரியாவே மாறும். அங்கே இருக்கிற பிசாசுடைய சேனைகளெல்லாம் நடுங்கி ஓடும். நீ போய் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. நீ தேவனை ஆராதித்து கொண்டு அதிகமாக ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது நீ போகிற நேரத்தில் உன்னை பார்த்து பிசாசுகள் ஓடும். இங்கே அப்படிப்பட்ட ஆட்களை கர்த்தர் இந்த இடத்துல நம்முடைய சபையில் இந்த நாளில் இங்கே செய்தி கேட்கிறதான நம்முடைய அநேகரை கர்த்தர் அவ்விதமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த தேவனுடைய வார்த்தை நிறைவேறணும்னா நீங்களும் நானும் அதிகமாக ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதன்படி ஜெபிக்கும் பொழுது, பிசாசோடு யுத்தம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்முடைய காரியங்களை அவர் பார்த்து கொள்வார். பிசாசோடு யுத்தம் செய்யணும். அதற்காக தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்காக தான் ராஜாவாய் கர்த்தர் ஏற்படுத்திக்கிறார். அதற்காக தான் ராஜாத்திகளாய் கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். ராஜா யுத்தம் பண்ணட்டும், நான் ராஜாத்தி மாதிரி வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு இல்லை. ராஜாத்தி என்ன பண்ணணும்?
வீட்டில் இருந்துக்கிட்டு ஜெபித்துக்கிட்டே இருக்கணும். ராஜா வேலைக்கு யுத்தத்துக்கு போகிறாரா, ராஜா என்ன ராஜஸ்திரி என்ன பண்ணணும், அவளும் அவளுடைய அறையில் இருந்து கொண்டு அவள் ஜெபித்து கொண்டே இருக்கணும். ஆண்டவரே, என் புருஷன் சண்டைக்கு போயிருக்கிறாரு, அவருடைய கரங்களை பலப்படுத்துங்க, நிறைய கொள்ளை பொருள் அவங்க கொண்டாடணும், ஆண்டவரை நிறைய ஆத்துமாக்களை கொண்டு வரணும், அவருக்கு உற்சாகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்கன்னு சொல்லி ராஜாத்திகள் என்ன பண்ணணும், ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். நல்ல வேலை ராஜாக்களுக்கு தான் அந்த வேலை. ராஜாத்திகள் உங்களுக்கும் ஒரு வேலையை கொடுத்துருக்கிறாரு. யாரையும் அவர் சும்மா அழைக்கல, நம்மளை ஒரு நோக்கம் இல்லாமல் உங்களை தெரிந்து கொள்ளலைங்க. ஹல்லேலூயா. ஆமாம், இந்த பூமியில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆவிக்குரிய யுத்தத்தை மறைந்திருக்கிற தீமையான சக்திகளோடு செய்யும்படியாகவே கர்த்தர் உங்களை ராஜாக்களாக அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பல தலைமுறைகளாக சிறைப்பட்டவர்கள் உங்களுடைய குடும்பத்தில் உண்டு, அடிமைப்பட்டவர்கள் அநேகர் உண்டு. கண்ணு தெரியாமல் குருட்டு, அவன் கண்ணு தெரியுது ஆனால் மாம்சிக கண்ணு தெரியல, நமக்கே தெரியல, அப்புறம் அவனுக்கு இப்போ தெரியுதா தெரியல, எப்படி எனக்கு தெரியும்? அப்போ முதலாவது உங்கள் கண்ணை திறக்கணும், ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க, நிறைய மறைந்திருக்கிற காரியங்கள் எனக்கு வெளிப்படுத்துங்கன்னு சொல்லுங்கள். அப்போது கர்த்தர் திட்டங்களை கூறுவார். பாரு, இந்த இடத்துல இன்னைக்கு வந்திருக்கிறான் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு. ராஜா அவர் யுத்தம் பண்ண போகும்பொழுது தீர்க்கதரிசி சொல்லுவார், இன்னைக்கு இந்த இடத்துக்கு போவாதே, எதிரி நாட்டு ராஜா உன்னை பிடிக்கணும்னு அங்கே வந்து கூட்டமாக நின்றுக்கிட்டே இருக்கிறான். உடனே ராஜா அந்த இடத்துக்கு போகல. எதிரி நாட்டு ராஜாவுக்கு ஒரு குழப்பம். அவன் சொல்கிறான், நம்மள யாருப்பா உளவாளியாக இருக்கிறது, நான் எந்த இடத்துல அந்த ராஜாவை பிடிக்கலான்னு போகிறோம் அந்த இடத்துல அவன் இருக்க மாட்டேன்றான், அவன் அங்கே தான் இருக்கானு தெரிஞ்சுட்டு தான் நான் போகிறேன், ஆனால் அங்கே இருக்க மாட்டேன்றானே, யார் இங்கேருந்து உளவு சொல்கிறது? அப்போ அங்கே இருக்க ஒருத்தன் சொல்கிறான், ராஜா அங்கே ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் நீங்கள் படுக்கை அறையில் நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதை அவர் அங்கேருந்து சொல்லுவார். அப்படியா, அப்போ அவனை பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு திரளான கூட்டத்தை தீர்க்கதரிசிக்கு விரோதமாக அனுப்புவார். தீர்க்கதரிசி வேலைக்காரன் காலையில் எழுந்து பார்ப்பான், ஐயோ திரளான சேனைகள் நம்ம சுற்றி இருக்குது ஐயா. தீர்க்கதரிசி, நீ பாட்டுக்கு இப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறிய, இங்கே நமக்கு வந்ததான ஆபத்து உனக்கு தெரியலையான்னு வந்து புலம்பும் பொழுது தீர்க்கதரிசி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே வேலைக்காரனுடைய கண்ணை திறங்க ஆண்டவர். கண்ணை திறந்தவனை பார்த்தா அங்கே இவனை சுற்றி இருக்கிற விரோதிகளை விட அவனை சூழ்ந்து அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் அதிகமாக இருக்கிறது. அவன் வந்து தீர்க்கதரிசி சொல்கிறான், நான் இனிமேல் பயப்பட மாட்டேயா, நான் தைரியமாக வெளியே போக போகிறேன், ஏன்னா எனக்குன்னு தேவன் அனுப்பினதான அக்கினி ரதங்கள் இருக்கிறது, அக்கினி குதிரைகள் இருக்கிறது, அதெல்லாம் தாண்டி தான் அவன் நம்மளை தாண்டி வரணும், வர முடியாது. அதனால் நம்ம பயந்துட்டு இருக்க வேண்டாம், மறைந்திருக்கிற காரியங்களை வெளிப்படுத்தும்படியாக தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என் கண்ணை திறங்க ஆண்டவரே, எனக்கு எதிராக பிசாசு என்ன திட்டம் பண்ணி வைத்திருந்தாலும், எந்த இடத்துல குழி தோண்டி வைத்திருந்தாலும் அதை பார்த்து நான் அதை தாண்டி செல்லும்படியாக கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்க. ஆமான் செய்த தூக்கு மரத்தில் ஆமானே தூக்கிலிடப்படுவான். உங்களுக்காக குழி வெட்டி வச்சிருக்கிறாங்களா, அந்த குழி வெட்டினவனே விழுவான், நீங்கள் போய் விழ மாட்டீங்க. கர்த்தர் உங்கள் கண்ணை திறப்பார், வேற வழியாக அவங்கள போக வைப்பார். இந்த வழியாக போவாத, உனக்கு எதிராளி என்ன பண்ணியிருக்கிறான், குழி வெட்டியிருக்கிறான், உன் காலை பிடிக்கணும்னு சொல்லி வலை விரிச்சு வச்சிருக்கிறான், நீ அந்த பக்கம் போவாதுன்னு கர்த்தர் எச்சரிப்பார். நம்ம வேற வழியாக போவோம், அவன் நம்ம வருவான்னு ஏமாந்து பார்த்து கடைசியில் அவனே சுருக்க மாட்டிக்கிட்டு சாக வேண்டியதான். இப்படி தான் ஆண்டவர் செய்ய போகிறாரு. இதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய இந்த தலைமுறை ஒரு யுத்த தலைமுறையாக இருக்கிறது. ராஜாக்களாக ராஜாத்திகளாக கர்த்தர் நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார். உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்கள் யுத்தம் செய்யணும். சும்மா சோர்ந்து போவதற்காக அடுப்பில் போய் வேலை செஞ்சுக்கிட்டு குழம்பு வச்சுக்கிட்டு சாம்பாரை வச்சுக்கிட்டு கறி குழம்பு வச்சுக்கிட்டு இதையே 3 நேரமும் சாப்பிட்டுக்கிட்டு இந்த மாதிரி காரியத்துக்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. ராஜாவுடைய வேலை அது இல்லை, ராஜாத்துடைய வேலை அது இல்லை, அதுக்கு செய்யறதுக்கு வேலைக்காரங்க இருக்கிறாங்க. எங்கள் வீட்டில் எதுவும் இல்லைங்க அப்படின்லாம், இது ஆவி மண்டலத்தில் நடக்கிற ஒரு காரியத்தை செய்கிறேன். நீங்கள் சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தத்தை செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் பாட்டுக்கு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க, உங்கள் வீட்டில் குழம்பு வைக்கும், தானாக வரும். எப்படி வரும்? கர்த்தர் செய்வார். வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிக்கிறதான தெய்வம் நம்முடைய தெய்வம். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீங்களா? ஒரு இடத்துல தீர்க்கதரிசி சொல்கிறார், இன்னைக்கு பெரிய பஞ்சம், இன்னைக்கு சாயந்தரம் இந்த இடத்துல அந்த கேட்டில் இவ்வளோ ரூபாய்க்கு இப்படி விற்க போகுது அப்படின்னு ஒன்று அங்கே இருக்கிறவன் சொல்கிறான். அது எப்படி நடக்கும் தீர்க்கதரிசி? அது எப்படி நடக்கும்? கடவுள் வானத்தின் பலகணிகளை திறந்து கொடுத்தா கூட அப்படிலாம் நடக்காது அப்படின்றான். உடனே தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீ அதை பார்ப்ப, ஆனால் அதில் நீ ஒரு வாய் கூட சாப்பிட மாட்டேன்னு சொல்லிடுறாரு. ராஜா என்ன பண்ணுறாரு, அந்த பிரதானியை அந்த வாசலில் இவங்களை எல்லாத்தையும் விசாரிக்கிறதுக்காக இவனை டியூட்டி போட்டுருக்கிறாரு. எல்லோரும் உள்ள பஞ்சத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாம் வைக்குது, 10 ரூபாய்க்கு 2 படி அரிசி கொடுக்குறாங்கன்னா யாரால் சும்மா இருப்பாங்க?
எல்லாம் வேக வேகமாக ஓடியாராங்க பையை தூக்கிக்கிட்டு. இவன் அங்கே போ அப்படி போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான் பாருங்க. இவனை பார்க்காம இவனை கீழே தள்ளி மிதித்து இவனை சாகடிச்சிட்டு அந்த பக்கம் போகிறாங்க. தீர்க்கதரிசி சொன்ன மாதிரியே அந்த பிரதானி கண்ணில் பார்த்தான், ஆனால் அவனால் சாப்பிட முடியல. ஒருவேளை நான் சொல்கிறத காரியத்தை பார்த்துட்டு இதெல்லாம் என்னங்க கதை விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கண்ணில் பார்ப்பீங்க, ஆனால் உங்களால் பெற்றுக்கொள்ளவே முடியாமல் போயிடும். வேண்டாம், அந்த அவல நிலைமை நமக்கு வேண்டாம், அந்த ஆபத்தான சூழ்நிலை நமக்கு வேண்டாம். கர்த்தர் நம்மை எச்சரித்து கொண்டிருக்கிறார். உன்னை ராஜாவாக ராஜாத்தியாக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். உன் மேலே ஒரு ஆடையை போத்து இருக்கிறார். அது ராஜரீக ஆடையாக இருக்கிறது. உனக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம கிதியோனுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா, கிதியோன் பயந்து நடுங்கிட்டு இருப்பார். நம்மள மாதிரியே போய் பிசாசா நான் போய் எப்படி ஜெபம் பண்ணுறது, பிசாசை ஓட்டுறதுக்கு அதுக்கெல்லாம் விசேஷித்த வரம் பெற்றவங்க வரணும், அதுக்காக ஊழியக்காரங்க தான் வரணும் அப்படின்னு நீங்கள் நடுங்கிட்டு இருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறாரு கர்த்தர். என்ன சொல்கிறாருன்னா, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாக்கி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். பயந்துட்டு இருக்கிற நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே. பராக்கிரமசாலியனா எல்லா அதிகாரங்களும் அவன் கையில் இருக்குது, எல்லாரையும் மேற்கொள்ளுகிறதான அந்த ஆயுதங்கள் அவன் கையில் இருக்குது. ஆனால் நீ அதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ அப்படி நடுங்கிக்கிட்டே இருக்கிற. யார் இதை செய்கிறது? எங்கள் பிதாக்கள் எவ்வளோ அற்புதங்களெல்லாம் பார்த்தாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆனால் எங்கள் வாழ்க்கையில் அது ஏன் நடக்கலை அப்படின்னு தேவதூதன்கிட்டே பார்த்து கேள்வி கேட்குறாரு இவர். அப்போ தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீ ஒரு பெரிய பராக்கிரமசாலி. அவனுக்கு ஒரு சிரிப்பு வந்திருக்கு உள்ளத்துக்குள்ளே. நானே இப்படி தொடர் நடுங்கி போய் இங்கே வந்து ஒண்டிக்கிட்டு எல்லாத்தையும் அடிக்கிறேன், அவன் மீதியானர்கள் வந்து எங்கே திருடிட்டு போயிடுவாங்களோன்னு சொல்லி இதை வந்து இப்படியே ஒதுங்கிக்கிட்டு இப்படி இந்த செவுத்துக்கு மறைவில் நான் ஒதுங்கிக்கிட்டே இருக்கிறேன். என்னை பார்த்து நீங்கள் பராக்கிரமசாலின்னு சொல்கிறீங்களா? இப்போ கர்த்தருடைய சமூகத்தில் பயந்து கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, ஒன்று நான் தெரிஞ்சு கொண்டு இருக்கிறேன், உன் மேலே ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை வைத்திருக்கிறேன், புதிய அபிஷேகத்தை வைத்திருக்கிறேன். அதை பார்க்கும்பொழுதே பிசாசு நடுங்கி ஓடும். நீ ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே, போகிறதுக்கு முன்னாடியே பிசாசு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடும். நீ ஒரு இடத்துக்குள்ள நுழையத்துக்கு முன்னாடியே பிசாசு நுழையும். யாருக்கெல்லாம் இப்படிப்பட்டதான ஒரு வல்லமை வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களை இந்த நாட்களில் அப்படிப்பட்டதான வல்லமைக்குள்ளாக கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். ஹல்லேலூயா. இதற்காக அவனை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவனை புதிய அபிஷேகத்தினால செய்துட்டு அவங்கிட்ட சொல்கிறாரு, தேவன் அவனை தனிப்பட்ட முறையில் சொல்கிறாரு, நீ உன்னுடைய தகப்பன் வீட்டு பலிபீடத்தை இடித்து ஒரு புதிய பலிபீடத்தை கட்டு. இப்போ பயந்து கொண்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆலோசனை கர்த்தர் சொல்கிறாரு, உன் தகப்பன் வீட்டு பலிபீடத்தை நீ இடித்து போடு. தலைமுறையாய் உன்னை தொடர்ந்து வருகிற சாபத்தின் வல்லமைகள் எங்கிருந்து வருதுன்னு உனக்கு தெரியல, ஆனால் அதுக்கு எங்கேருந்து வருதுன்னு நான் இப்போ உனக்கு சொல்கிறேன். உன் தகப்பன் வீட்டில் ஒரு பலிபீடம் கட்டி அதுக்கு பூசை பண்ணி உனக்காக உன் பேரை சொல்லி பொருத்தனை பண்ணி உனக்காக நிறைய பலியெல்லாம் செலுத்தியிருக்கிறாங்க. அதுதான் உங்ககிட்ட வந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்குது. உன்னால் ஆவிக்குரிய கண்களில் திறக்காமதுனால உன்னுடைய மாம்சீக கண்ணினால் அதை பார்க்க முடியாதபடிக்கு நீ தடைப்பட்டு இருக்கிற. இப்போ நான் சொல்கிறேன், உன் கண்ணை திறக்கிறேன், நீ உன் தகப்பனுடைய பலிபீடத்தை என்ன பண்ணு, இடித்து போடு. கிதியோனே, நான் உன்னை எடுத்து உபயோகப்படுத்த போகிறேன், நான் உனக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை கொடுக்குறேன். அந்த புதிய அபிஷேகம் உன் மூலமாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் நீ முதலாவது உன்னுடைய தகப்பன் வீட்டு பலிபீடத்தை நீ இடை. ஹல்லேலூயா. அப்போ இந்த பலன் எப்படி வந்துச்சு அப்படின்னா, தேவ பிரசன்னத்தினால கிதியோனுக்கு வந்தது. தேவ சமூகத்தில் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது தேவன் தம்முடைய பிரசன்னத்தினாலே கிதியோனை நிரப்புகிறார். அவன் கூட வேலை செய்கிறவங்க எல்லாத்தையும் நிரப்புகிறாரு, அவனுடைய குடும்பத்தை நிரப்புகிறாரு. தைரியமாக போய் தகப்பன் வீட்டு பலிபீடத்தை உடைக்கிறான். நமக்கு பயம் தேவையே இல்லை. பயம் பிசாசுடைய ஒரு ஆயுதமாக இருக்கிறது. குற்ற உணர்வு பிசாசுடைய ஒரு ஆயுதமாக இருக்கிறது. கர்த்தர் அதற்காக உங்களையும் என்னையும் தெரிந்து கொள்ளவே இல்லை. கர்த்தர் ஒரு புதிய விழிப்புணர்வை நமக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆமாம், இதற்காக தான் நமக்குள்ளேருந்து என்கவுண்டர் பண்ணுறதுக்கு கர்த்தர் ஒரு சக்தியை கொடுத்துருக்கிறார். என்கவுண்டர்னா என்ன தெரியுமா? எதிர்பாராத நேரத்தில் விரோதியை சுட்டு வீழ்த்துவது. இப்போ அந்த ஆம்ஸ்ட்ராங்னு ஒருத்தர் கொலை பண்ணாங்கல்ல, கொலை பண்ண பின்னாடி அங்கே இருந்ததான அந்த ஐஜி என்ன பண்ணார் தெரியுமா? நான் பாரு என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்ட்டு விரோதிகள் எல்லாத்தையும் பிடிக்க முடியலன்னு சுட்டுட்டார். சுட்டவனையும் எல்லாரும் பயந்து நடுங்கிட்டு இப்போ எல்லாரும் வந்து நான் பண்ணேன் அவனே வரான்.
இவர் ஒருத்தனை சுட்டார், அங்கே நிறைய ஒரு 10-12 பேர் இப்போ சிறையில் பிரிக்கிறாங்க. எப்படி என்கவுண்டர் பண்ணார்? அந்த என்கவுண்டர் பண்ணுறதுக்கு கர்த்தர் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்துருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையினால் நீங்கள் நிறைந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் சொல்லும் பொழுது விரோதிகள் கீழே விழுவாங்க. ஹல்லேலூயா. நேற்று இரவு சகோதரி அவங்க ஒரு கனவு கண்டேன்னு சொன்னாங்க. நிறைய பேர் கூட்டமாக துரத்திக்கிட்டு வராங்களாம், இவங்க ஓடுறாங்களாம். அப்போது எதிரிலேருந்து ஒரு பெரிய மனுஷன் வரானாம். அவன் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களை பார்த்து தான் குறி வச்சு சொல்கிறானா, இவங்க போச்சு அவ்வளோதான், செத்து போயிடுவோம் அவ்வளோதான் அப்படின்னு நடுங்கிட்டு இருந்தால் அந்த குண்டு பக்கத்தில் இருக்கிறவனை போட்டு தள்ளி அவன் கீழே விழுந்துறானா. பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கேருந்து ஒருத்தன் சொல்கிறானா, அவன் சொல்கிறது இந்த பக்கத்தில் இருக்கிற ஆளை சுட்டுட்டு அவன் கீழே விழுந்து போயிடறானான். அப்போ இதை கர்த்தர் எனக்கு உணர்த்துறாரு, உனக்கு விரோதமாக எழும்பினாலும் நான் உன் கூடவே இருந்து உனக்கு பாதுகாப்பாக அரணா கோட்டையாக இருக்கிறேன்றதை ஆண்டவர் உணர்த்துறாரு. ஆனால் நீ தைரியமாக ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு நடுங்கிட்டு இருந்த ஜெபம் பண்ண அந்த சகோதரியை கர்த்தர் விதமான சொப்பனத்தை கொடுத்து அவங்களை தைரியப்படுத்தினார். நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம்முடைய சார்பில் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? ஹல்லேலூயா. அந்த பாடலை பாடலாமா? என் சார்பில் நீர் இருக்க எனக்கு எதிராய் நிற்பவன் யார்? என் சார்பில் நீர் இருக்க எனக்கு எதிராய் நிற்பார். மகனையே நீ தந்தீரையா, மற்ற அனைத்தும் யார் பிரிக்க முடியும்? தருவீரையா. மகனையே நீ தந்தீரையா, மற்ற அனைத்தும் தருவீரையா. யார் பிரிக்க முடியும் நாதா? உந்தன் அன்பில் இருந்து தேவா, யார் பிரிக்க முடியும் தேவா? உந்தன் அன்பில் இருந்து தேவா. அந்த பாட்டு இன்னும் உங்களுக்கு புரியலையா? ஹல்லேலூயா ஜீசஸ். வேதனையோ நெருக்கடியோ சோதனையோ பிரித்திடுமோ? வேதனையோ நெருக்கடியோ சோதனையோ பிரித்திடுமோ? தெய்வத்தினா தந்தீரையா, மற்ற அனைத்தும் தருவீரையா. யார் பிரிக்க முடியும் தேவா? உந்தன் அன்பில் இருந்து நாதா, யார் பிரிக்க முடியும் தேவா? உந்தன் அன்பில் இருந்து தேவா. நிறைய பாட்டு யார் பிரிக்க முடியுன்ற வெளியே இருக்குது, அதனால் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஸ்தோத்திரம். சரி, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை யாராலும் பிரிக்க முடியாது. தேவன் நமக்கு கொடுத்ததான அழைப்பும் வரங்களும் ஒரு நாளும் மாறாதவைகளாக இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுத்துக்கிறாரு, ராஜாவாக அழைத்திருக்கிறாருன்னா அதிலிருந்து எந்த சக்தியாலும் உங்ககிட்ட இருந்து அந்த ராஜ மேன்மையை யாராலையும் பிரித்து எடுக்க முடியாது. அந்த தைரியம் நமக்குள்ளே முதலாவது வரணும். ரோமர் 11:29 சொல்லியிருக்குது, கர்த்தர் தந்ததான அந்த வரங்களும் கிருபை வரங்களும் அவர் அழைத்த அழைப்பும் ஒரு நாளும் மாறவே மாறாது. மாறாத அழைப்பினால் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். மாறாத அழைப்பை பெற்றுக்கொண்டதான நீங்கள் தான் மாறி மாறி போய்கிட்டே இருக்கிறீங்க. தேவன் அழைத்த அழைப்பிலிருந்து நீங்கள் விலகி போய்கிட்டே இருக்கிறீங்க. ஆனாலும் ஆண்டவர் உங்களை பின்தொடர்ந்து வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. நான் ஒன்று நேசித்து உனக்காக என் ரத்தத்தையே கொடுத்து, உனக்காக என் சரீரத்தையே கொடுத்து, உன் துன்பத்தை ஏற்றுக்கொண்டு என்னுடைய தழும்புகளால் உன் வியாதியை சுகமாக்கி இருக்கிறேன், உன் சாபத்தை நீக்கியிருக்கிறேன். நீ இதை மற்றவங்களுக்கு சொல்ல மாட்டியா?
நீ அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள மாட்டியா? நீ என்கவுண்டர் பண்ணணும்னு தானே கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. பிசாசை துரத்தி வெடிக்கணும், அவனை துரத்தி சாகடிக்கணும் தான் கர்த்தர் நம்ம மேலே ஒரு அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறாரு. நம்ம மேலே இருக்கிற அபிஷேகம் ராஜரீக அபிஷேகம், சாதாரண அபிஷேகம் கிடையாது. ராஜரீக அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதால நீங்களும் நானும் ஒன்றும் இல்லாத மாதிரி பிச்சைக்காரன மாதிரி நம்ம இருக்கவே கூடாது. இதுவரை இருந்தோம். இந்த நேரத்தில் கர்த்தர் நம்மை உணர்த்தி கொண்டு இருக்கிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை அழைத்திருக்கிறேன், நான் உன்னை அபிஷேகித்திருக்கிறேன், நான் உனக்குள்ளாகவே இருக்கிறேன், நான் உன்னை தனிமையாக விடலை. நிறைய பேர் நான் தனியாக இருக்கிறேன்னு சொல்லி அந்த அனாதை ஆவியினாலே நிறைய பேர் பிரித்து அப்படியே கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். யார் எனக்கு விசாரிக்கிறது? வீட்டுக்கு போனால் எங்கள் அப்பா அம்மா திட்டுறாங்க, கட்டின இடத்துல போனால் மாமனார் மாமியார் திட்டுறாங்க, கட்டின புருஷன் என்னை திட்டிக்கிட்டே இருக்கிறாரு, பெத்த பிள்ளைங்க என்னை திட்டிக்கிட்டே இருக்குது, பெத்த அம்மா அப்பா என்னை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, யாருமே எனக்கு இல்லைன்னு அந்த எண்ணம் வந்த உடனேயே பிசாசு அடுத்த சொல்லுவான், நீ எதுக்கு யார் இல்லாத உலகத்தில் இருக்கிற, நீ பேசாமல் என் கூட வந்துரு, நான் உனக்கு நல்ல ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன்னு தற்கொலை எண்ணத்தை கொடுத்து தற்கொலை பண்ண வச்சு சாகடிச்சு நரகத்துக்குள்ளே கொண்டு போயிடுவான். காலத்துக்கு முன்னாடி நம்மளோட மரணத்திற்குள்ளே கொண்டு போனது தான் பிசாசுடைய தந்திரமாக இருக்கிறது. அப்படி தந்திரங்கள் நீங்கள் அறியாதவைகள் அல்லவே அப்படின்னு சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுது. அப்போ என்ன, அவன் எப்படிப்பட்டவன்? அவன் தந்திரசாலி, ஆனால் புத்திசாலி கிடையாது. புத்தியாக எதையும் செயல்படுத்த மாட்டான். தந்திரமாக எதையாவது ஒன்று செஞ்சு அவனை மாட்டிக்குவான். தந்திரமாக ஒரு குழியை வெட்டி அவனே விழுந்துருவான். தந்திரமாக ஒரு வலையை விரித்து வச்சு அவன் காலையில் சிக்கிக்கொள்ளும். அதனால் அவன் புத்திசாலி அல்ல, தந்திரமாக எல்லா வேலையும் செய்வான். உங்களுக்கு கர்த்தர் புத்தியை கொடுத்திருக்கிறார், தம்முடைய ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அந்த புத்திக்காக நீங்கள் தேவ சமூகத்தில் அதிகமாக ஜெபிங்க. கர்த்தர் நம்மை ராஜாத்திகளாக கர்த்தர் நம்மை மாற்றும்படியாக தேவ சமூகம் நம்மை விட்டு எடுபடாமல், தேவ பிரசன்னம் இல்லாத இடம் நமக்கு தேவையே இல்லை. தேவ பிரசன்னத்தில் நீங்கள் இருந்து எங்கே போனாலும் அந்த இடத்துல விடுதலை உண்டு. ஒருவேளை நீங்கள் போகிற இடத்துல பிரச்சனை இன்னும் அதிகமாகுதா, தேவ பிரசனம் இருக்குதா, நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்குள்ள தேவ பிரசனம் தான். அங்கே என்ன பிரச்சனை எவ்வளோ பெருசு, இப்போ கடல் சீறினாலும் புயல் அடித்தாலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் சொல்லுவார், இறையாதே அமைதலாயிரு என்று சொன்ன உடனே கடலும் காற்றும் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும். இதுதான் தேவன் நம்முடைய இந்த நாளில் நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவருங்க. ஹல்லேலூயா. இதை உணர்ந்து கொண்டு தேவ சமூகத்தில் நாம் நம்முடைய அழைப்பை நாம் தெரிந்து கொள்ளவே போகிறோம். அதனால் தகப்பன் வீட்டு பலிபீடத்தை இடிப்போம், புதிய பலிபீடத்தை கட்டப்போகிறோம். பலிபீடம் என்ன சொல்லுங்கள்? உயர்ந்த பலிகளை செலுத்துகிற உயர்ந்த மேடையாக இருக்கிறது. உயிருடன் இருக்கிறதான, உயிருடன் உலகத்தினருடனும் ஆவியின் மண்டலத்திலும் தொடர்பு ஏற்படுத்துகிற ஒரு இடமாக இருக்கிறது. நீங்கள் ஜெபிக்கிற இடத்துல ஆவி மண்டலத்துக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அந்த பலிபீடத்துக்கு முன்னாடி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுற இடம் ஒரு பலிபீடமாக இருக்கிறது. உங்களுடைய இருதயம் ஒரு பலிபீடமாக இருக்கிறது. பொருத்தனை பண்ணி உடன்படிக்கை செய்து நீங்கள் அந்த இடத்துல ஜெபிக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து நேரடியாக உங்களுக்கு ஒரு பதில் வரும். நீங்கள் யாரையும் தேடி போக வேண்டியதில்லை. அந்த பதில் எப்படி வரும் தெரியுங்களா? தேவ சமூகத்து அக்கினியாய் அவர் பதில் தருவார். அக்கினியாய் பதில் தருகிறவர் தான் தேவன் என்று சொல்லி தீர்க்கதரிசி அந்த நாளிலே முழக்கமிட்டார் இல்லையா? அதே போலவே நீங்களும் நானும் சொல்ல முடியும், என்னுடைய தேவன் அக்கினியாய் இருக்கிறார், அவர் எனக்கு பதில் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தலைமுறையெல்லாம் இதுவரையும் வெட்கப்பட்டு வீழ்த்தப்பட்டு காயப்பட்டு வேதனைப்பட்டு நொறுக்கப்பட்டு இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஒரு புதிய தலைமுறையாய் மாற்றுகிறார். உன் மேலே ஒரு அபிஷேகத்தை வைக்கிறாரு, ஒரு ராஜரீக அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். ராஜாவாக உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். சீக்கிரமாக வரப்போகிற ராஜாவை நாம் சந்திக்கும்படியாக இந்த நேரத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்ததான அந்த உத்தியோகத்தை, அந்த அபிஷேகத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டு அதில் நாம் வாழும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. இதை அறிந்து கொண்டதான தேவ ஜனங்கள் நீங்கள் இந்த நாட்களில் நாம் யாவரும் எழுந்து நிற்க போகிறோம். கர்த்தர் இதன் மூலமாக உங்களோடு என்ன பேசினார் என்று நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தில் சிறை வைக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படியாக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களோடு பேசினதான காரியம் என்ன என்று சொல்லி சற்று யோசித்து பாருங்கள். இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் உங்களோடு என்ன பேசினார்? இயேசு பிறந்த பொழுது ஏன் ஏரோது நடுங்கினான்? அதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சு கொள்றீங்க? நான் பிறக்கும் பொழுதே பாதாளத்தின் சேனைகளில் ஒரு நடுக்கம் உண்டாயிருக்கிறது. நான் பிறந்த நட்சத்திரத்தை பார்த்த உடனே பிசாசுடைய சேனைகளுக்கு ஒரு நடுக்கம் உண்டாயிருக்குது. ஏன்?
கர்த்தர் உங்களை ஒரு விசேஷித்ததான நோக்கத்தோடு, ஒரு அபிஷேகத்தோடு கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ரபாமாரா துரானியாசியா. கண்களை மூடி நாம் தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கண்களால் பார்க்க முடியாத இருளின் ராஜ்யத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சாதாரண உலகத்தை காரியங்களையே பார்த்துட்டு நம்ம போடிக்கிட்டே இருக்கிறோம். காணப்படாத, புலப்படாத இருளின் ராஜ்யத்தின் வல்லமைகளை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிசாசு இல்லைன்னு சொல்றீங்களா? சாத்தானுடைய சேனைகள் இல்லைன்னு சொல்றீங்களா? அப்ப ஏன் உங்க குடும்பத்துக்குள்ள இவ்வளவு பிரச்சனை வருது? ஏன் உங்க குடும்பத்துக்குள்ள தீராத கஷ்டம் இருக்குது? ஒரு பிரச்சனை விலகணும்னா அடுத்த பிரச்சனை வருது. இது யாரால் அனுப்பப்படுகிறது? ஏன் எனக்குள்ள வருது? நீங்க யோசிச்சிருக்கிறீங்களா? கற்றை யோசித்து பாருங்க. உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை நீங்க நினைச்சு பாருங்க. உங்களை அழைத்ததான அழைப்பை நோக்கி பாருங்க. உங்களை அழைத்ததான கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, நீங்க என்னை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. என் குடும்பத்தில் இதுவரையும் செயல்பட்டு வந்த மறைந்திருந்த தீமையான சக்திகளை கர்த்தாவை நீர் என்னுடைய கண்களுக்கு காட்டி அவைகள் மேல வெற்றி பெறும்படியா என்னை நீர் இந்த நாளில் அழைத்திருக்கிறீங்க. நான் இதோ யுத்தத்திற்காக நான் செல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை முழுவதுமாக அர்ப்பணிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அவருக்கு பின்னாடி, இயேசுவுக்கு பின்னாடி நீங்களும் நானும் செல்லும்படியாக கர்த்தருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்துருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க. ஒரு தீர்மானத்தோடு பாடுவோம். திரும்பி பார்க்க மறுபடியும் சொல்லுவோமா? ஓ, இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னா, உலகமின் பின்னா, சிலுவையே முன்னா, உலகமின் பின்னா. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருள் நாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். உடல் பொருள் நாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசு
செய்திடரும், அகிலமெங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடரும். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடரும். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடரும். என் சொந்த தேசம் இயேசுவுக்கே, என் சொந்த வைராக்கியத்தோடு ஹல்லேலூயா இயேசுவுக்கே. இயேசுதானே என்கிற முழக்கம் என்றும் கேட்கணுமே. இயேசுதானே என்கிற முழக்கம் என்றும் கேட்கணுமே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். பழையன கடந்தன புதியன புகுந்தன பரலோக குடிமகன் நான். பழையன கடந்தன புதியன புகுந்தன பரலோக குடிமகன் நான். மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன். மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன். இதயமெல்லாம் ஏங்குதையா, இதயமெல்லாம் ஏங்குதையா. இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே எந்நாளும் நீங்கணுமே. இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே எந்நாளும் நீங்கணுமே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசு ராஜாவை பின்பற்றி போகிறோம். ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் பேக் ஸ்லைடிங்கிறது வரவே கூடாது. பின்மாற்றம் என்பது வரவே கூடாது. விட்டுட்டு வந்ததான காரியங்களை திரும்பி பார்க்க கூடாது. எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் நீங்கள் ஆண்டவரை தேடி நிறைய காரியங்களை ஆண்டவருக்காக நீங்கள் இழந்து வந்திருக்கிறீங்க. இன்றைக்கி மறுபடியும் நம்ம பழைய காரியங்களை திரும்பி பார்த்தோம்னா நம்மை போல இந்த துர்பாக்கிய காவான்கள் நம்மை போல இந்த பூமியில் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. இயேசுவை நம்பி வந்திருக்கிறோம். அவரை நம்பினவர்களை ஒரு நாளும் அவர் கைவிடவே மாட்டார். இயேசுவை நம்புகிறவர்களை தேடி வந்தவர்களை ஒரு நாள் வெறுமையாக திரும்பி அனுப்புகிறவரே கிடையாதுங்க. அவரை நம்பி வந்திருக்கிறோம். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். இந்த ராஜரீக அந்த அழைப்பை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாருமேலேயுமே அந்த ராஜரீக அபிஷேகம் இருக்கிறது. ராஜாவாக ராஜாத்தியாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த ராஜ வஸ்திரத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் பெற்றுக்கொண்டதான போர்த்தப்பட்ட அந்த ஆடையை நிறைய பேர் இழந்து போயிருக்கிறோம். நிர்வாணிகளாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மை மறுபடியுமாக நம்மை ஒரு புதிய ஆடையை போர்த்தும்படியாக நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆடை இழந்திருந்தீங்கன்னா, ரட்சிப்பை இழந்து போயிருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு மறுபடியுமாக அந்த ரட்சிப்பின் ஆடை எனக்கு போர்த்துங்க ஆண்டவரே. நான் இழந்து போயிட்டேன், நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் உங்களை மறந்து போயிட்டேன், இந்த ஒரு விசை கூட என் மேலே மலம் இறங்குங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த ராஜரீக அபிஷேகத்தை நம்ம மேலே தருவதற்காகவே அவர் இந்த பூமியில் வந்து வேதனைப்பட்டு ரத்தம் சிந்தி பாடுபட்டு நமக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுத்தார். அதை நினைவு கூறும்படி அந்த நாளில் வந்திருக்கிறோம். நீங்கள் இப்போது புசிக்க போகிறதான இந்த அப்பமும் குடிக்க போகிறதான இந்த ரசமும்
எதற்காக நான் கர்த்தர் உங்களை மறுபடியுமாக ராஜரீக அபிஷேகத்துக்குள்ளே உங்களை மாற்றும்படியாக தன்னுடைய சரீரத்தை கொடுக்கிறார். ஆனால் அந்த சரீரத்தை புசிக்கும் பொழுது நான் ஒரு ராஜாவாக பிரவேசிக்கிறேன், ராஜாவாக அதை புசிக்கிறேன். ஆண்டவரே, எனக்காக நீங்கள் இவ்வளோ பாடுபட்டீங்களே, எனக்காக உங்கள் சரீரத்தையே பிக்க கொடுத்தீங்களே, எனக்காக உங்கள் ரத்தத்தையே சிந்தினீங்களே. ஆண்டவரே, நீங்கள் சிந்தின ரத்தத்தினால எனக்கு ஒரு புதிய பாதையை, ஒரு புதிய அபிஷேகத்தை, புதிய மீட்பை எனக்கு கொடுத்துருக்கிறீங்க. அதை இந்த நாளில் நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த நாளில் நீர் எங்களுக்காக வைத்திருக்கிறதான அந்த புதிய அபிஷேகத்தை நான் இந்த நாளில் பெற்றுக்கொள்கிறேன். அந்த புதிய கிருபையை பெற்றுக்கொள்கிறேன். இனி ஒரு நாளும் நான் பெற்றுக்கொண்டதான இந்த ரட்சிப்பை நான் இழந்து விடாதபடிக்கு ஆண்டவரே, என் மேல் இருக்கிற அபிஷேகத்தின் அளவு ஒவ்வொரு நாளும் வளரும்படியாக, என் மேல் இருக்கிற பிரசன்னம் அதிகமாக என்னுடைய வாழ்க்கையில் பெருகும்படியாக நான் என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் அவருடைய பாடையும் மரணத்தை நினைவு கூறும்படியாக வந்திருக்கிறோம். தேவ பிள்ளைகள் ஆயத்தமாக இருக்கிறவங்க முன்னாடி வந்துருங்க.